அன்னையாய் அருளமுதாய் நல்லாசானாய் அருமருந்தாய் விண்ணவர் கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாதாவாம் மாசிலா கன்னியாய் கர்த்தனை ஈன்ற தவமே தவத்தின் ஒரு பயனே என் தாயான அம்மா என் தாயான அம்மா வண்ண வண்ண லீலி மலர் அன்னை மரினியே ஆரோக்கியத்தாயே கண்ணல் சுவை தேனமுதே கன்னிமரியாயே கன்னிமரியாயே லூர்தன்னை வளாகத்தில் அமர்ந்த லூர்து மாதா தாயே ஆதாரம் நீ துணையே லூர்தன்னை மாமரியே. என்னுடைய பட்டிமன்றம் எத்தனையோ கேட்டிருப்பீங்க. இப்படி ஒரு மாதா பாட்டோட பாடி பட்டிமன்றம் தொடங்கினதை நீங்கள் பார்த்துட்டு லியோனி இந்த பாட்டெலாம் பாடுவாரா, வெறும் சினிமா பாட்டு அதை பற்றி தானா பாடுவார், இல்லாட்டி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்குங்கிற பாட்டோடு தான் ஆரம்பிப்பார். இன்றைக்கி ஒரு மாதா பாட்டோட பட்டிமன்றத்தை தொடங்கியிருக்கோம். அன்னையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பெத்த தாயை நேசிக்காத ஒரு குழந்தை, அதே மாதிரி பெற்ற தாய் நேசிக்கப்படாத ஒரு குழந்தை உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயும் குழந்தையும் கூட அவர்களுக்குள் பாசத்தை பரிமாறி கொண்டிருப்பதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட லூர்தன்னையினுடைய திருவிழா இந்த அருமையான பங்கு பேராலயத்தில் நாளைக்கு நடக்குது. எனக்கு ஃபாதர் அவர்கள் கேட்ட பங்கு தந்தை என்னுடைய அருமை அண்ணன் எங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், 10 பேர். ஒரு 3 பேர்த்த சேர்த்து சொல்லிட்டார் ஃபாதர். எங்கள் மாமா வீட்டில் தான் 13, அதில் எங்கள் வீட்டில் 10 தான். அந்த 10 பேர் இருந்தாலும் எங்கள் அம்மா ஃபாதர் PS அருளை இன்னொரு மகன் என்னுடைய மூத்த மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் 10 பிள்ளைகளுக்கு ஒரு மூத்த அண்ணன். இன்றைக்கு வரைக்கும் அண்ணன்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் அவரை ஃபாதர்னு சொல்லி சிலுவை வாங்கினதே இல்லை. அண்ணே அவர் கட்டி பிடிப்பார், ஒரு முத்தம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்போட இருந்த ஒரு அருமையான பாசமுள்ள ஒரு பங்கு தந்தை இந்த லூர்தன்னை ஆலயத்துக்கு கிடைத்தது உண்மையிலே நீங்கள்லாம் செஞ்ச ஒரு பெரிய தவம், புண்ணியம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னை வாழ்த்தி பேசி ஆசிவுரை வழங்கிய புனித வளனார் கலைமனைகளின் அதிபர் அருள்முனைவர் பவுல் மைக்கேல் ராஜ் அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இது மாதிரி ஒரு பட்டிமன்றத்துக்கு ஆசியுரை அப்படின்னு யாராவது ஒரு ஃபாதரை போட்டால் தலைப்பை பற்றி அவர் ஒரு 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் எங்கள் ஃபாதர் அதிபர் தந்தை மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்பவர்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்க தகுதியானவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள்லாம் எதை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு ஒரு 2 லைனில் முடிச்சிட்டார். இந்த கோயிலுக்கு பேர் ஊசி கோபுரம் வாங்க. ஊசி கோபுரம் ஸ்டாப்புன்னு பஸ்ஸில் சொல்லுவாங்க, ஊசி கோபுரமா அப்படின்னு சொல்லி. ஏன் இதுக்கு பேர் ஊசி கோபுரம்னா அந்த கோபுரத்தினுடைய அழகு. ஒரு டெய்லர் கடையில் பார்த்தேன், கத்திரிக்கோலை அவர் பாட்டுக்கு எங்கிட்டோ தூக்கி எறிஞ்சிருந்தார். ஊசியை சட்டையில் காலரில் குத்தியிருந்தார். ஏயா இவ்வளவு விலையுள்ள கத்திரிக்கோலை நீ பாட்டுக்கு தூக்கி எறிஞ்சிருக்க, ஊசி அது 3/4 துட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம், அதை இவ்வளவு அக்கறையாக சட்டையில் குத்தி வச்சிருக்கேன்னதுக்கு அவர் சொன்னார், அது என்கிட்ட அது காணா போச்சுன்னா தேடுறது கஷ்டம் சார், அதனால தான் அதை நான் குத்தி வச்சுருக்கேன்னார். அப்படியா, இன்னொரு காரணம் இருக்குது சார்னு சொன்னார். சாதாரண துணி தைக்கிற ஒரு தையல்காரர்
கத்திரிக்கோல் ஒரு துணியை பல துண்டுகளாக வெட்டும். ஆனால் ஊசி தான் 2 துணிகளை இணைக்கும். அதனால் பலவற்றை இணைக்கக்கூடிய இந்த ஊசியை நான் மரியாதையோடு பத்திரமா வச்சுருக்கேன். வெட்டி விடுற கத்திரிக்கோலை நான் அனாவசியமாக தூக்கி எறிஞ்சிருக்கேன் சார்ன்னு சொன்னார். இந்த திருச்சி மாநகரத்தையே ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு அருமையான இடம் இந்த ஊசி கோபுரம் தான். மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற இந்த லூர்து அன்னையினுடைய ஊசி கோபுரம் எல்லா மக்களாலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு ஆலயம். இந்த கூட்டத்தில் கூட எத்தனையோ மாற்று மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய மத அடையாளங்களோடு உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த லூர்து அன்னை அனைத்து மதங்களையும் அரவணைக்கக்கூடிய அன்னையாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய சான்று. ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க, நிம்மதியும் மகிழ்வும் தருவது. வீட்டு சூழலா சமூக சூழலா? வீடுன்னு பேசுகிறதுக்கு 2 பேர், சமூகம் பேசுகிறதுக்கு 2 பேர். இன்றைக்கி வீடா சமூகமாங்கிறத பள்ளிக்கூடத்தில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். காலையில் 9 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க, சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சோன்னே ஒரு பெல் அடிப்பாங்க. மாணவர்கள் எந்த பெல்லை நேசிக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். அந்த 9 மணிக்கு அந்த பியூன் தான் அடிப்பார். அவர் அப்படியே பார்ப்பேன், அடிச்சிட்டியாயா இளவு மணியை, சாயங்காலம் வரைக்கும் கொல்ல போகிறாங்களே. மேத்ஸ் வாத்தியார் மொதல் பீரியடு மேத்ஸ் வாத்தியாரியா A+B² தொடங்கினாருன்னா 9:50 வரைக்கும் புழிஞ்சு எடுத்துருவார் அப்படின்னு. அதே பெல்லு தான், அதே பியூன் தான் சாயந்தரம் 4:30க்கு அடிப்பார். நேசிக்கிறான் அவரை, அடியா நல்ல அடியா அப்படின்னு அந்த பையை தூக்கிட்டு அவங்க ஓடுற ஓட்டத்தை பார்க்கணுமே. ஏன் இந்த ஸ்பீடு? பள்ளிக்கூடத்துக்கு வர்றப்போ முகம் அந்த அப்படியே இருக்கேன். ஏண்டா இப்போ அதுவும் திங்கக்கிழமை காலையில் பாருங்களேன், இளவு வீட்டுக்கு வர்ற மாதிரியே வருவாங்க. வாத்தியாரை பார்ப்பேன், இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா சார்? சனி ஞாயிறில் யாரோ செத்துட்டாங்கன்னு போஸ்ட் அடிச்சிருந்தாங்க, உங்கள் பேர் தான் லூர்து சாமின்னாங்க, நீங்கள் இல்லையா அது அப்படிங்கிறான். திங்கக்கிழமை வாத்தியார்களை பார்த்தாலே அவனுக்கு ஒரு கோபம், ஒரு ஆத்தனை. ஏன் வருதுன்னா 2 நாள் வீட்டில் இருந்துட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே வரும்போதே அவனை அறியாமையே ஒரு சோகம் வந்துடுது. அந்த காலையில் திங்கக்கிழமை காலையில், அதே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அந்த லாஸ்ட் பீரியட் நடத்துகிற வாத்தியார் படுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா? 7வது பீரியடு சயின்ஸ் நடத்திட்டு இருப்பார். ஆக்சிஜன் தயாரிப்பு, பொட்டாசியம் குளோரைட்டையும் மேங்கனீஸ் டை ஆக்சைடையும் உங்கள் தலையில் போட்டு அப்படியே எரிச்சா ஆக்சிஜனில் உங்கள் தலை நல்லா தீப்பிடிச்சி எரியும் சார்னு மனசில் நினைக்கிறான். என்ன காரணம் அது? அந்த வெள்ளிக்கிழமை அடுத்து சனி ஞாயிறு லீவு, வீட்டுக்கு எப்படா போவோம் அப்படிங்கிற ஆசை தான். அந்த வீடு திரும்புதல்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியை ஏன் நமக்கு தருது? அந்த வீட்டுக்கு வேலை முடிஞ்சு போகிறப்ப ஒரு முகத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒருத்தர் சொல்கிறாரு, நல்லா வீடு இருந்தால் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் சார். சில வீட்டுக்கு நான் போகிறப்ப ஐயோ வீட்டுக்கா, அவள் கொடுக்குற இம்சைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெளியவா சுற்றிக்கிட்டு இன்னும் 2 டீயை குடிச்சிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினைக்கிற குரூப் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போவது என்பது ஒரு மகிழ்ச்சி. வீடு அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஒரு அழகான சொல் சொர்க்கம். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம். வீடு பேர் அடைதல் என்றால் சொர்க்கத்துக்கு செல்லுதல்னு அர்த்தம். அப்போ வீட்டுக்கு பேர் சொர்க்கம்னு பேர் வச்சுருக்கான்னா, ஒரு மனிதன் நல்ல மனநிலையோடு வீட்டில் இருந்தான்னா அவனால் மோட்சத்தை, சொர்க்கத்தை அந்த வீட்டிலேயே படைக்க முடியும். நீங்கள் காலையில் திங்கக்கிழமை 2 பேரும் வேலை பார்க்குற ஒரு வீடு, அவர் ஹெட்மாஸ்டராக இருப்பார், அந்த டீச்சர் செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கான். பிள்ளைய 2 சின்ன பிள்ளைய பிறப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். திங்கக்கிழமை காலையில் ஒரு 8:45 அந்த வீட்டுக்கு போங்க. நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் அங்கே தான் பார்க்கலாம். இந்த அம்மா தலையை சீவி, அது அன்னைக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் கொண்டை போட்டு வரணும். கொண்டை போட்டு இது பண்ணிட்டு நோட்ஸ் ஆஃப் லெசன் எல்லாம் எடுத்துக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன் வந்து, அம்மா என் டவுசர் எங்கே அப்படின்னு கேட்குறான். உங்கள் அப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு, அவர் 10 மணிக்கு தான்டா போனேன், அவர்கிட்ட கேள்றா, அவர் உன் டவுசரை தேடி கொடுப்பாரு.
அவர் டவுசரே எங்கே இருக்குன்னு தெரியாமல் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்காருன்னு. அந்த அம்மா சொல்லுது, புருஷனுக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரியல, பிள்ளைக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரியல, இவங்க 2 பேருக்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்கா எங்கள் அப்பையன் மணப்பாறையிலேருந்து திருச்சி கட்டி கொடுத்தாரு இந்த பாலக்கரைக்கு. ஐயோ ஐயோ அப்படின்னு அந்த டவுசரை தேடி போட்டு விட்டு அந்த பயலை பெறப்பட விட்டு அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற காட்சியை பார்க்கணுமே. அவன் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? இட்லி சட்னி அப்படி தொட்டு சாப்பிட்றான். ஒன்று வேணாம், பள்ளிக்கூடத்துக்கே நான் போகலை அப்படின்னா. போகணும்டா, 15,000 ரூபா பணம் கட்டியிருக்கேன், கட்டினதுக்கு அதுக்கு அப்படிமா டபக்குன்னு ஒரு வாய் உள்ளே போயினேன். வேணான்றேன், திருப்பி ஊட்டுற அப்படிமா. பாதி இட்லியை திங்காமல் அப்படியே அவனுக்கு ஷூ டை எல்லாம் போட்டு விட்டு பேக்கை பின்னால் மாட்டி பிறப்பிறப்ப ஒரு வார்த்தை சொன்ன, டாட்டா அப்படின்ட்டு அந்த பஸ்ஸுலேயே அல்லது ஆட்டோலேயே ஏறி இந்த இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போகிற மாதிரி வர்றேன். வந்து ஸ்கூலில் உட்காந்து டீச்சர் ரிங்கா ரோசஸ் ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா அப்படின்னு சத்தம் கேட்டோன்னா அவனுக்கு வேறங்க வந்துடும். டீச்சர் இப்போ தான் வந்து அதுக்குள்ளே போகணுமா, வருது, அப்புறம் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கூட்டிகிட்டு ஆயா கூப்பிட்டு போக. இந்த பள்ளிக்கூடம் வீடும் மாணவர்களை மற்றவர்களை எப்படி இருக்குது. நான் மாணவர்களை வச்சு பேசுகிறேன். நான் தொடங்கும்போது பல நாற்காலிகள் காலியாக இருந்துச்சு. அந்த இருக்கைகளை எல்லாம் தலைகளாக நிரப்பியிருப்பவர்கள் நமது வளனார் கல்லூரியினுடைய திரு இருதய விடுதி மாணவர்கள். உண்மையிலே அந்த மாணவர்கள் என்னுடைய ரசிகர்கள். அவங்க நினச்சிருந்தா எங்கிட்ட வேணாலும் ரவுண்டு லியோனி அது கேட்டுக்கலாம்டா யூடியூப்பில், இந்த ஆளை நேரில் வேறு உட்காந்து கேட்கணுமாக்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாணவர்கள் இந்த தலைப்பை பார்த்துட்டு இந்த இருக்கைகள் அனைத்தையும் நிரப்பி இருக்கின்ற என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கும் இந்த பங்கை சேர்ந்த பங்கு பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் லூர்து அன்னை திருவிழா வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வீட்டு சூழல் அது சொர்க்கம் மாதிரி. ஆனால் வீட்டில் நான் எதிர்பார்க்குறதெல்லாம் எனக்கு வீட்டில் கிடைக்குமா? எனக்கு ஒரு அங்கீகாரத்தை சமுதாயம் தான் கொடுக்க முடியும். வீட்டில் நான் பாடுறதுக்கு கைதட்டு வாங்க நினைக்கிறீங்களா? ஏன்டா இப்படி கத்திட்டு கிடக்கிற போடா அப்படிம்பாங்க. நான் வீட்டில் பாடி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் ஒரு நல்ல பாட்டு ட்ரெயின் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாட்டு புதுசாக வந்திருக்க ஒரு பாட்டை மேடையில் பாடணுமேன்ட்டு, வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்தில், என்னோட கலக்குது நேசத்தில். சுத்ததனியாசி ராகம். இந்த ராகத்தில் வந்த எல்லா பாட்டையும் அப்படி வரிசையாக பாடிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்து. சிறு பொன்மணி அசையும் அது தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் அப்படின்னு பாடிட்டு இருக்கேன். நாங்கள்லாம் படிக்க வேணாமா, டிவி பார்க்க வேணாமா, நியூஸ் பார்க்க வேணாமா, கொஞ்ச நேரம் அப்படிங்கிறேன். வீட்டில் பாட முடியாது. இங்கே நான் பாடணுன்னு கைதட்டினீங்களே, இந்த அங்கீகாரத்தை எனக்கு சமுதாயம் தான் கொடுக்குமே ஒழிய வீடு கொடுக்காது. நான் இதே மாதிரி சேரை போட்டு வீட்டில் உட்காந்து பேசினா என்ன ஆகும்? அன்பார்ந்த எனது மனைவி அவர்களை, மற்றும் எனது குழந்தைகளை, மற்றும் எனது பேர குழந்தைகளை, இப்பொழுது நான் வீட்டு சூழல் மற்றும் சமூக சூழ்நிலை சரியில்லை, இல்லாட்டி கொலை விழுங்க பார்த்துருங்க அப்படிமா. முதல்ல சொல்கிறேன், என் பேரனா தான் இருக்கேன், பேசாமல் இருந்தாத்தா. எனக்கு இந்த அங்கீகாரத்தை சமுதாயம் தான் தரும். ஆனால் எனக்கு தலைவலிக்குதுன்னா சமுதாயம் கவலைப்படுமா? நான் ட்ரெயினில் உட்காந்து தலைவலிக்குதுன்னா எனக்கும் தான் சார் முந்தா நாள்லேருந்து தலைவலிக்குதுமா, எழுத்தாப்பில் உட்காந்துருக்கேன். ஆனால் எனக்கு தலைவலின்ட்டு இப்படி முகம் மாறுச்சுன்னா வீடே கவலைப்படுது. ஏப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், என்ன சாமி அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. இல்லைம்மா, ஏப்பா ராத்திரி எதுவும் பனியில் உட்காந்து பேசினியா? ஆமாம்மா, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் மேலே கூரையெல்லாம் போடாத ஒரு ஓப்பன் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தேன்.
மப்புளரை கட்டிக்கிட்டு பேசினா ஆடு மேய்க்கிறேன் பேசிகிட்டு இருக்கான் பாரும்பாங்க. அதனால் நான் உட்காந்து பேசினேம்மா, பனியில் எருமல் ஆகிப்போச்சுமா. எங்கள் அம்மா, சாமி ஏதாவது சுடுதண்ணி குடிச்சிட்டு போக வேணாம்மா. இது எங்கள் அம்மா. சமுதாயம் நான் காய்ச்சலாக இருக்கேனா இருமுறேனா அதை பற்றி ஏதாவது கவலைப்படுமா? இல்லை. ஒன்று சமுதாயத்தில் கிடைக்கிது, இன்னொன்று வீட்டில் கிடைக்கிது. வீட்டில் கிடைக்காது, சமுதாயத்தில் கிடைக்கிது. அதனால் ரெண்டு சூழலும் ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்வையும் தந்து கொண்டிருக்கிறது. இதில் எது அதிகம்? அதுதான் இன்றைக்கி பேச போகிறோம். சமூக சூழலே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வந்திருப்பவர் போட்டிருக்க ஜிப்பா பார்த்தீங்களா? ஒரு நாகசரத்தை கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கேன். கல்யாண வீட்டுக்கு புக் பண்ணிடுவாங்க. ஒரு கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக இருக்கார். அவர் போட்டிருக்க ஜிப்பா பாருங்களேன். திருவாவடுதுறையிலேருந்து ராஜரத்னம் பிள்ளை மாதிரி கும்முன்னு வந்திருக்கார். பேராசிரியர் விஜயகுமார் ஏஎஸ் கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரி சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எஸ்ஏ பொறியியல் கல்லூரி. ரொம்ப கோபமாக பேசுவார். பேச்சில் பல வகை இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா வரவேற்புரை தொடங்கினாங்கன்னா எப்படியும் 1.25 மணி நேரம் ஆகும். எங்கள் ஸ்கூலில் அழகர் சாமின்னு ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவரை மட்டும் வரவேற்புரைக்கு போடவே மாட்டாங்க. ஃபங்க்ஷனே முடிச்சிடுவார் வரவேற்புரையில். இந்த விழாவில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் வந்திக்கத்தக்க அருட்திரு அதிபர் தந்தை அவர்களை, இதுக்கே 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேடையில் இருக்க 50 பேர்த்தையும் சொல்லிவிட்டு என்றைக்கு வரவேற்று முடிக்கிறது? மெதுவாக பேசுவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் வேகமாக பேசுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக வேண்டும் வர இருக்கிறேன். அதிப தந்தை அவர்களை வருக வருக வேண்டும் வர இருக்கிறேன். இந்த பங்கு தந்தை அவர்களை வருக வருக வேண்டும் வர இருக்கிறேன். திண்டுக்கல்வியானவர்களை வருக வருக வேண்டும். ஏன்டா வரவேற்கிறியா இல்லை கடலை வருகிறியா? ஏன் இந்த ஓட்டம்? வருக வருக என்று வருகிறேன், வருக வருக வருகிறேன், வருக வருக வருகிறேன் தான் கேட்குது. வரவேற்கலை. எதுக்கு இந்த ஓட்டம்? இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மேடையில் பேசிக்கிட்டே பாதியை நிறுத்திடுவாங்க. ஏன் நிறுத்துகிறாங்கன்னு தெரியாது. அது மாதிரி பேச்சில் பல வகை இருக்குது. எங்கள் விஜயகுமார் கோபமாக பேசுவார். அதே நேரத்தில் ரசிக்கிற மாதிரி இருக்கும். நமது உலக செஸ் சாம்பியன்கள் நம்ம தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய வைசாலி, பிரக்யானந்தா 2 பேரையும் உருவாக்கிய ஆசிரியர். இவருடைய மாணவர்கள் அவங்க 2 பேரும். அந்த பெருமைக்குரியவர். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் கோவை தனபால். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தமிழ் இருக்குது. எங்கள் மதுரைக்கு ஒரு தமிழ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. மதுரையிலலாம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் 3 டென்ஸையும் ஒன்றாக்கி பேசுவான். தம்பி ஒரு 10 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னா கொடுக்குறேங்கண்ணா, அல்லது கொடுத்துட்டேங்கண்ணா, அல்லது கொடுக்க போகிறேங்கண்ணா, அல்லது கொடுக்க மாட்டேங்கண்ணா. நெகட்டிவ். ஆனால் மதுரையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுமாப்பில் கொடுப்போம்ல அப்படின்னா. கொடுப்போம்லங்கிறதுக்கு கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போகிறானா, கொடுக்க மாட்டானா கண்டே பிடிக்க முடியாது. மாமா பொண்ணு கொடு மாமா, கொடுப்போம்ல அப்படிம்பாரு. படிப்பியாடா, படிப்போம்ல அப்படிமா. அது இல்லை அப்படின்னா அது எந்த டென்ஸ்லையும் சேர்க்க முடியாது. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா ஏழை என்னலே சொல்லுது, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா அப்படிம்பாங்க. கேட்பாக, சொல்லுவாக, வருவாக அப்படி. திருநெல்வேலிக்காரங்களை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கேட்பார்கள் அப்படின்னா கேட்பாக, கேட்பார்கள், கேட்பாக, கேட்பார்கள், கேட்பாக அப்படின்னாரு. சொல்லி கொடுத்தவர் கேட்பாகன்ட்டார். அவர் மாறிட்டார். ஆனால் எங்கள் தனபால் கோவை மாவட்டத்துக்கு தமிழ். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டுப்பாங்க, பார்த்து போட்டுப்பாங்க. ஏனுங்க நான் அம்மிட்டு எனக்கு பேசணுங்க, என்ன மணியும் பேசுகிறீங்க நீங்கள் அப்படிம்பாங்க. சென்னையில் ஒரு தமிழ் பேசுவேன். தமிழ்நாட்டு தலைநகரத்தில் நான் என்ன பேசின்னு இருக்கிறேன், நான் சாத்துனியா நீயே அப்படின்னா என்ன யாரா நீயே அப்படின்னு. உன் கேஷ்னாங்க வீட்டுக்காரமாவோட வார்த்தை நல்லா கேட்டுக்கின்னு இருப்பேன். வாத்தியாரா நான் சாத்துனியா நீயே, நான் உன்னை இட்டுன்னு போகிறேன், நீ அவங்களெல்லாம் இட்டுன்னு போனேன். இட்டுன்னு போனேன் என்னடா அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. சென்னையில் தமிழ், கோவை தமிழ், நெல்லை தமிழ்
எத்தனை தமிழ் இருந்தாலும் திருச்சிக்குன்னு ஒரு தமிழே கிடையாது. காரணம், எல்லா தமிழர்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய இடம் இந்த திருச்சி. அதனால தான் தமிழ்நாட்டின் மையப்புள்ளி. கோவை மாவட்டத்தின் கோவை தனபால். வீட்டு சூழலன்னு பேசுகிறதுக்கு என்னுடைய அருமை தம்பி கவிஞர் இனியவன் மிலிட்ரியில் நேவியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். கப்பற்படையில் ராயபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். பார்த்தாலே தெரியுதா மிலிட்ரிக்காரன்னு. இவரத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏதாவது ரோட்டில் ஏதாவதுனா ஒரு இடம் நின்னார்னா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்ட்டு உடனே வண்டியை வழி விட்டுருவாங்க. அதனால் இவரை வச்சு நிறைய ஜூ காட்டியிருக்கான். நாங்கள் இப்போ ஏதோ கவர்மெண்ட்டில் எனக்கு அரசாங்க வண்டி கொடுத்துருக்கனால ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. மற்ற நாள்லாம் இவரை வச்சு தான். அப்படி ரொம்ப அருமையாக பேசக்கூடிய பல திரைப்பட பாடல்களுக்கெல்லாம் இவர் கொடுத்த விளக்கம் உலக புகழ்பெற்ற விளக்கம். அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. லாலாக்கு டோல் டொப்பிமா அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதை விட பெரிய விளக்கம் மலம பித்தா பித்தாத்தே பாட்டுக்கு கொடுத்தாரு பாருங்க. பாட்டை எழுதின சிவகார்த்திகேயன் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். என்னடா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருவார் போல இருக்கு உங்காலுன்னு. அருமையாக பேசக்கூடிய அருமை தம்பி. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூர் தனிகை வேலன். புதிய பாடல்களெல்லாம் ரொம்ப அழகாக பாடி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார். அவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, நல்ல டைரக்டர். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அது மிகச்சிறப்பாக டைரக்டர் சீனு ராமசாமி அவர்களால் பாராட்டப்பட்டது. என்னுடைய பையன் அதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, லியோ சிவகுமார். இன்றைக்கி அவர் ஒரு படத்தில் நடித்து அந்த படம் வெளிவரப்போகுது, சாமானியன் அழகிய கண்ணன். அதனால் என்னுடைய பையனை நடிகனாக்கின பெருமை டைரக்டர் கடலூர் தனிகை வேலனை தான் சார். அதனால் 4 பேர் ரொம்ப அருமையாக பேச வந்திருக்கீங்க. உண்மையிலே நானும் ஃபாதர் பங்கு தந்தையும் இவ்வளவு நாற்காலியை போட்டு இப்படி காலியாக கிடக்குது, இதை போட்டோ எடுத்து போட்டுருவாங்களே. திண்டுக்கல் லியோனியின் பட்டிமன்றத்தில் காலியாக கிடந்த நாற்காலிகள், அதுக்குன்னே கேமராவை தூக்கிட்டு ஒரு 15 பேர் சுற்றினான். அங்கே யாராவது இந்த பக்கம் திரும்பி பேசியிருந்தாங்கன்னா, லியோனி அங்கே பேசி கொண்டிருக்கிறார், இங்கே 4 பேர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதை எடுத்து. ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் தான் இன்றைக்கி டப்புன்னு பரவுது. அதே மாதிரி திடீர்னு லியோனி அகால மரணம் அடைந்தார். இது வரைக்கும் 3 தடவை கொண்டிருக்காங்க. என்ன மாலையை போட்டு அகால மரணம் அடைந்தார் அப்படின்ட்டு நியூஸ்லாம் போட்டாங்க. இன்று மாலை அவருடைய இறுதிச் சடங்கு திண்டுக்கல்லில் நடைபெறும் அப்படின்னு அப்படிலாம் போட்டாங்க. அவங்க போட்டுக்கிட்டு இருக்கப்போ தருமபுரியில் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கொண்டு காட்டுறாங்க, சார் மேட்ரை முடிச்சுட்டாங்க சார் உங்களை அப்படின்னு. அவன் முடிச்சுட்டு போகிறான்டா, நான் பேசிகிட்டே தான்டா இருப்பேன்ட்டு. அதே மாதிரி ஒரு தடவை முதல்ல நியூஸ் வந்தப்போ அன்று கோபாலபுரத்தில் தானைத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவங்களோட வீட்டுக்கு போய், தலைவரே இப்படி என்ன செத்துட்டேன்னு நியூஸ் போட்டிருக்காங்க தலைவர். என்னை இதே மாதிரி தான் பல தடவை கொண்டிருக்காங்க, நான் அதை பற்றிலாம் கவலையே படல, அந்த நியூஸ் போட நீ நல்லா இருப்ப, போயிட்டு வா அப்படின்னாரு. அது மாதிரி அந்த நியூஸ் போட்ட பிறகு வீட்டில் நடந்த ஒரு கொடுமை. பைக்கில் 2 பேரும் மாலையை கொண்டுட்டு வந்துட்டான். நான் வீட்டு வாசலில் சேரை போட்டு உட்காந்துருக்கேன், உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வந்துட்டாங்க மாலையோட. என்னடா பந்தலைங்கானா ஒன்றைங்கானா, மாலையோட வீட்டு வாசலுக்கு வந்துட்டான். அவன் மாலையை என்கிட்ட எப்படி காட்டுறது, பின்னால் தூங்கிட்டு அங்கிட்டு மறைச்சி யாரோ ஒருத்தன்ட்ட கொடுத்து சந்துக்குள்ளே ஓட விட்டாங்க. விஷயத்தை கேட்டு, மாலையோடு தானே வந்த, இங்கே கொண்டா மாலை அப்படின்னு வாங்கி அப்படியே மாதா படத்துக்கு போட்டு விட்டு கொண்டு வந்ததை ஏன்டா வேஸ்ட் பண்ணுற, கொண்டாடா அப்படின்ட்டு. அண்ணே என்னண்ணே இப்படி ஒரு நியூஸை போட்டாங்கண்ணே, அழுதுகிட்டே வந்தேனே நான். உன்னை பார்த்துட்டு அவ்வளோ உலகத்தில் இப்படி ஒரு கொடுப்புனை யாருக்காவது கிடைக்குமா? எனக்கு போட வேண்டிய மாலையை நான் உயிரோடு இருக்கும்போதே பார்த்தேன். பார்த்தீங்களா, வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு வேறு யாருக்குமே கிடைக்காது. கண்ணதாசன் தான் இருந்து பாடிய இரங்கற்பான்ட்டு அவருக்கே அவர் இரங்கல் பாடினார். நான் செத்து போயிட்டேன்ட்டு தந்தி கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும் கண்ணதாசன். எம்எஸ் விஸ்வநாதன் அழுதுட்டு ஒடியாடுறாரு, தம்பி ஐயா அண்ணே அண்ணே அண்ணன்ட்டு அவர் அழுதுட்டு வர்றதை எப்படியே பார்க்குறாரு. ஏன்டா டேய் என்ன என்னைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க, ஏன் இப்படி நியூஸை கொடுத்தா அப்படின்னு. இல்லை, நான் செத்தா யாரெல்லாம் அழுதுட்டு வர்றாங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதான் ஒரு பிட்டை போட்டு விட்டேன்னார். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்தால் தான் கிடைக்கும். அது மாதிரி நல்ல ரசிகர்கள்,
அதுவும் லூர்தன்னை வளனார் கல்லூரியினுடைய பங்கு, இந்த பங்கு கோயிலில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு தடவை ஐகெஃப்பில் நான் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணப்போ காலையில் நீங்கள் வந்து எந்த பணமும் எடுத்துகிட்டு போகாமல் நீங்களே உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. காலையில் ஒரு வேலை இல்லை, நீங்களே வேலை செஞ்சு அன்றைக்கி சாப்பிட்ணுன்ட்டாங்க. ஒரு ஆளுக்கு பனியனையும் லுங்கியும் கட்டிட்டு கிளம்பிட்டேன். நான் எங்கிட்டாவது வேலை பார்த்து பொழைச்சிடலாம்டான்னு ஒரு சைக்கிள் கடையில் வந்து காற்றடிக்கிறேன்னு வேலை கேட்டேன். ஏற்கனவே 3 பேர் காற்றடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் இல்லை. ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டர் வேலை பார்த்தேன். ஒரு ஆளோட மூட்டையை தூக்கிட்டு இப்படி வந்தேன். ஏற்கனவே லைசன்ஸ் போர்ட்டு ஒருத்தர் வந்து, யார்றாங்க யூனிஃபார்மு பாஸ் இல்லாமல் மூட்டை தூக்குற, அவர் கொடுத்த 5 ரூபாயும் திருப்பி பிடிங்கிட்டு போயிட்டாங்க. வேறு வழி இல்லை, பிச்சை எடுத்துருவோம்டான்னு சொல்லி உறையூர் கோர்ட்டிலேருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இதே வளனார் ஆலயத்து வாசலில் பிச்சை எடுத்தேன் நான். அப்போ என்னை யாருக்கும் அடையாளம் தெரில. இங்கே இருக்க ஒரு ஃபாதர், எனக்கு ரொம்ப வேண்டிய ஃபாதர், அவர்கிட்ட வந்து ரொம்ப பசிக்கு, சாப்பாடு இருந்தால் போட்டு விட்றா, ரொம்ப ஆள் நல்லா தெளிவாக இருக்கேன், ஆனால் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கையில் ஒரு 2 ரூபா கொடுத்தாரு அந்த ஃபாதர். 2 ரூபாயை வச்சுக்கிட்டு என்னை போய் மத்தியானம் சாப்பிட்றது. பேசாமல் உச்சி பிள்ளையார் கோயில் வாசலில் துண்டை விரித்து போட்டு எனக்கு தெரிஞ்ச பக்தி பாட்டு பூரா அடித்து நொறுக்குனேன். முருகன் பாட்டு, விநாயகர் பாட்டு. 23 ரூபா சம்பாரித்தேன். அன்னைக்கே சம்பாரித்து என் பின்னாடி வந்த ஒரு 4 பேர்த்துக்கு நான் சாப்பாடு வாங்கி போட்டேன். நான் உழைச்சி என்னுடைய திறமையை முதல்ல அங்கீகரித்து எனக்கு 25 ரூபா சம்பளம் கொடுத்த ஊர் இந்த திருச்சி. அதனால் அதை துவக்கி வச்சவர் ஒரு ஃபாதர் 2 ரூபா கொடுத்தாரு. நான் யாருன்னே தெரியாமல் எனக்கு 2 ரூபா கொடுத்தாரு. அது மாதிரி இந்த திருச்சிக்கும் எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. பட்டிமன்றத்தில் நானே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. முதலாவதாக சமூக சூழலை என்ற அணியை துவக்கி வைக்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாதம்பி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போதொளிர் பூந்தாள் இணையும் நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இந்த மலைக்கோட்டை மாநகரிலே அருள்பாலித்து கொண்டிருக்கிற அன்னை லூர்து அன்னையினுடைய ஆலய வளாகத்திலே பாங்கோடு இந்த பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்து ஆசியுரை வழங்கியிருக்கிற அதிபர் ஐயா அவர்களே, அருள் தந்தை ஐயா அருள் அவர்களே, இந்த பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்து மேடை அமைத்துக் கொண்டிருக்கிற இந்த பங்கு தந்தையை சார்ந்த பெரியோர்களே, சான்றோர்களே, பட்டிமண்டப கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி என் தலைப்பிற்குள் செல்லலாம் என ஆசைப்படுகின்றேன். திண்டுக்கல்னாலே பிரியாணி ஒன்று, திண்டுக்கல்னாலே ஒன்று பிரியாணி, இன்னொன்று எங்கள் அண்ணன் லியோனி. ஒருத்தன் சொன்னால் பிரியாணியை சாப்பிடலாம், லியோனியை சாப்பிட முடியுமாயா, ஏயா அப்படி மொக்கையை போடுற அப்படின்னு கேட்டார். அதனால் இவர் இந்த மாதிரி எதுகை மோனைக்குன்னு அடித்து சேர்த்துருக்காரு. டி ராஜேந்தர் மாதிரி பிரியாணி லியோனி. பட்டிமண்டபத்தின் நயாகரா, நகைச்சுவையின் வயாகரா எங்கள் திண்டுக்கல் அண்ணன் நடுவர் பெருமகனார் அவர்களே. இதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம். பட்டிமன்றத்தின் வயாகரா, நகைச்சுவை நயாகரா. ஒரு கிராமத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு. பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு ஒரு 5 பேர் பின்னாடி வந்துட்டாங்க. நமக்கு 2 மாத்திரை இருந்தால் கொடுங்க, குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்குன்னா. அவர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னார்ரா, என்ன வயகரா மாத்திரை வைக்கிறவன் நினச்சி அப்படின்ட்டு லேகியை விற்கிற டாக்டர் மாதிரி என்னை ஆக்கிவிட்டாங்க. இனிமேல் இதோடு அந்த உதாரணத்தை விட்டுருங்க. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கிற நடுவர் பெருமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மேடையிலே தமிழ் பேச வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி தலைப்பிற்குள் செல்லலாம். நீதிபதி அவர்களே, நிம்மதியும் மகிழ்ச்சியும் தர்றது எது? அதான ஒரு கேள்வி. நிம்மதி எங்க தருது? வீட்டு சூழல் தருதா? வீடா இருக்குதா? சமூக சூழல் தானங்க ஐயா. வீடா இருக்குதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியுதா? நாங்க ஒரு ப்ரோ கபடி பார்க்க முடியுதா? அந்த ரிமோட் நம்ம கையில வருதா?
வீட்டு சூழல் சூப்பர். இந்த இனியவன் இருக்காரு திருச்சிங்கிறதுனால திருச்சி பேச வந்திருக்கிறார். ஏன்னா தூத்துக்குடியில தூத்தி பேசுவார், கடலூர்ல கடல் மாதிரி போய் பேசுவார், மதுரையில மது குடிச்ச மாதிரியே பேசுவார். நீதிபதி அவர்களே, வீடா இருக்குதா? சண்டேனா என்ன நீதிபதி அவர்களே? சண்டே, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சொல்றோம்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஃபைல பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த கணவன் சண்டே ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வருவான். அது ஹஸ்பண்ட். மனைவி திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த சண்டே ஒரு பீச்சு, ஒரு ஷாப்பிங் மால், ஒரு சினிமா அப்படின்னு போகலான்னு நினைப்பான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்படுகிற அந்த சண்டை தான் சண்டே அப்படின்னு வச்சான் பேர். உலகத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த பேச்சாளர் நீ ஒரு ஆள் தான். சண்டே சண்டை போடுகின்ற நாள், அதனால தான் சண்டே. நீதிபதி அவர்களே, சமைக்கிறாங்களா வீட்டில் முதல்ல உடனே? சாதாரண நாளுக்கும் கல்யாண நாளுக்கு என்ன வித்தியாசம்? சாதா நாள்னா ரவையில உப்புமா கிண்டி ஓரமா சர்க்கரையை வச்சா அது சாதா நாள். சர்க்கரையை ரவைக்குள்ளேயே போட்டு கிண்டிட்டா அது கல்யாண நாள். அதாவது உப்புமாவை சர்க்கரை போட்டு கிண்டி கேசரியா மாத்திடுவாங்களாம், அதுதான் வெட்டிங் டே. நீதிபதிகள் சமைக்கிறீங்களா ஒழுங்கா? எங்க சமூக சூழல்ல வந்தோம்யா. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, நாக்குக்கு ருசியா எங்க சமூகம் எங்களை வாழ வைக்குது. மிஸ்டர் இனியவன், வீட்டில் முதல்ல புரோட்டா செய்ய தெரியுமா எந்த மனைவிக்கு? அது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. புரோட்டா செய்கிறேன்ட்டு எங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி டம்ளரில் ஊற்றி குடித்தோம் புரோட்டாவை. மாவை பிணைஞ்சு கடைசிக்கு அந்த பக்குவம் வரவே இல்லை. அப்படியே சேலை மாதிரி இந்த இப்படியே போட்டால் திருப்பி உருண்டுக்கிட்டே இருந்துச்சு, வரவே இல்லைங்க. என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து சர்க்கரையை போட்டு குடிச்சு போடலாம் அப்படின்ட்டு மைதா மாவு ஜூஸ் குடித்தேன் நான். பேசாமல் இருங்க விஜயகுமார், வகுத்தறிச்சலை கிளப்பாதீங்க. எங்க பொண்டாட்டி ஒரு அல்வா கிண்டுனா, என்னடி இது அல்வாங்கிறேன், இதாங்க சிவாஜி அல்வா அப்படின்னா. திருநெல்வேலி அல்வா, மதுரை பிரேமா விலாஸ் அல்வா கேள்விப்பட்டிருக்கோம், இது என்னடி சிவாஜி அல்வா அப்படின்னா பாத்திரத்தோட ஒட்டி இருக்கும். நம்ம தான் பேத்து எடுக்கணும்னா அருவாவை வச்சு 6 மணிக்கு ஆரம்பிச்சோம். அல்வாவை கிண்டு எடுத்து சாப்பிடலாம்னு 11 மணி ஆச்சு. நீதிபதி அவர்களே, வைத்தறிச்சல்ல இருக்கிறனால கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சமூக சூழல்ல அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி இருந்தேங்க. என்னைக்கு கல்யாணம் முடிச்சது பவர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டேன். வேதனையில் இருக்கிறேன். எங்க சமூகம் எப்படி சார்? சார், அம்மா ஆரோக்கிய அன்னை அம்மாவை பத்தி பாடுனீங்க. அம்மா சூப்பருங்க. கிச்சன்ல அம்மா சமையல் செஞ்சாலே வாசனை தானா வந்துச்சுன்னா அது அம்மா சமையல். வாசனை வருதா அப்படின்னு கிச்சன்ல இருந்து சவுண்டு கேட்டா அது பொண்டாட்டி சமையல். நாள படாத பாடுபட்டு வந்திருக்கேன். வீட்டு சூழலா கிழிஞ்சு வச்சியா தனிய வேலை. ஆனா சமூகத்துக்கு வந்தா எவ்வளோ சந்தோஷம். நட்பு சமூகத்தில் கிடைக்குது சார். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே, வரவுக்கு மேலே செலவுகள் செய்து வாழ்ந்து மகிழ்ந்தோமே, மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. விவேகா ஒரு பாட்டில் சொன்னா, தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்துட்ட தொப்புள் கொடி என்று நட்பை சொன்னானே, அந்த நட்பு சமூகத்தில் கிடைக்குது சார். இந்த வீடா இருக்குதா? தனதால பார்த்தா தாவி அணைச்சிச்சான், வேத்தால பார்த்தா விரைச்சுக்கிடுச்சான் அகப்ப. அவங்க என் பொண்டாட்டி வீட்டில இருந்து அவங்க அண்ணன் தம்பி வந்தா மட்டும் அந்த இது வாங்கிட்டு வந்துருங்க, கைமா வாங்கிட்டு வந்துருங்க. எங்க அண்ணன் ஆட்டுக்கால் சூப்பு நல்லா சாப்பிடும், நல்ல ஆட்டுக்கால் பாய் கடையில் வாங்கிட்டு வாங்க. அதே எங்க வீட்டில இருந்து எங்க அண்ணன் தம்பி யாராவது வந்தா, என்னங்க காலையில இருந்து உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, முக்கு கடை பாய் கடையில் போய் 4 பரோட்டாவும் ஆம்லேட் வாங்கி அவங்களை அப்படியே அனுப்பிச்சிருங்க. அடி பாவி, ஒரு கண்ணில வெண்ணையும் ஒரு கண்ணில சுண்ணாம்பும் வைக்கிற யதார்த்தம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? அவங்க அண்ணன் தம்பி வந்தா, ஏங்க எங்கள் அண்ணன் வந்திருக்கு, எங்கள் அண்ணன் முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள் இருந்தாலும், எங்கள் அண்ணன் வந்திருக்கு, மட்டனை வாங்கி நல்லா கொத்தி எலும்பு குழம்பு வச்சு எங்கள் அண்ணனுக்கு மட்டன் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ஆகா ஓகான்னு விறுவிறுக்க வேலை.
எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சவர், அவர் வர்றாரு, எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, வந்துட்டு போகிறாரு, அதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படிங்குது. ஏதாவது சமையல் பண்ணுற உடம்பு சிப்பு 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 சிப்புன்னு வலிக்குதுங்க. எங்கேருந்து தான் ஃபீவர் வரும்னு தெரில. எங்கள் அண்ணன் தம்பி வந்தான். உலகம் முழுதும் இதுதான் வேலை. நீங்கள் நல்ல கரெக்டான தீர்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் சம்சாரம் அக்கா வரல இன்னைக்கு. நல்ல தீர்ப்பு பயப்படாமல் கொடுங்க. நீதிபதி அவர்களே, ஒரு கவிஞன் ஃபேஸ்புக்கில் ஒரு இது படித்தேன். அந்த பொண்டாட்டி சொல்கிறா ஹஸ்பண்ட்ட, அம்மா அப்பாக்களை பார்க்கின்ற உரிமை மட்டும் பெண்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தில் முதியோர் இல்லங்களே இருக்காது. ஹஸ்பண்ட் சொன்னா, மாமனார் மாமியார அம்மா அப்பா மாதிரி நினைச்சுக்கிற பொண்டாட்டிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் முதியோர் இல்லங்கள் இருக்காது என்று ஒரு கவிஞன் சொன்னான் என்று சொன்னால், இன்றைக்கு எப்படி இருக்கிறது? செல்லம் கொடுக்கிறது ஓவரா. ஒரு செய்தியை சொல்லுகிற நீதிபதி அவர்களே, இந்த லூர்து அன்னை ஆலயத்திலே உலகத்தில் புனிதமான இடங்கள் 2. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. அந்த தாயின் கருவறையில் நாம் உயிரை பெறுகிறோம், ஆசிரியரின் வகுப்பறையில் நாம் அறிவை பெறுகிறோம். உலகத்தில் புனிதமான இடங்கள் 2. இந்த குடும்பம் கஷ்டத்தை சொல்லி பிள்ளைய வளர்க்குதா? அடுத்த குற்றச்சாட்டு. சார், அன்னைக்கெல்லாம் ஆசிரியர்கள் கைகளிலே பிரம்பு இருந்தது. வாத்தியாரெல்லாம் பிள்ளைகளை கரெக்டா உருவாக்கணும். ஆசிரியர் கைகளிலே பிரம்பு இருந்தது. கடிது ஓச்சி மெல்ல எறிந்தார்கள் ஆசிரியர்கள். அன்றைக்கு குழந்தை ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வளர்ந்தார்கள். என்றைக்கு இந்த பெற்றோர் ஆசிரியர்களுக்கு எதிராக திரும்பினார்களோ, கருவப்புள்ள மாதிரி ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், எங்க அந்த மேக்ஸ் வாத்தியார் யாரை கட்டு அடிச்சாரு? என்றைக்கு ஆசிரியர் கைகளிலே இருக்கிற பிரம்பு கலற்றப்பட்டதோ, போலீஸ் துறையிலே அந்த பிரம்பு போய்விட்டதே. அந்த வீட்டு சூழல் மகிழ்ச்சியாய் தருமா? நல்லா கைதட்டுங்க. கைதட்டினா பெண்களுக்கெல்லாம் கூந்தல் வளரும். அமெரிக்காவில் டாக்டரேட் படிச்சுட்டு வந்து சொல்கிறாரு, கேளுங்க, கைதட்டினா கூந்தல் வளருமா? திருச்சி உலகத்தில் நீ எங்கே வேணாலும் அல்வா கொடுத்து ஏமாற்றலாம், திருச்சியை மட்டும் நீ ஏமாற்றவே முடியாது. எவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்தாலும் திருச்சியில் மாநாடு போட்டு வெற்றி பெற்றாதான் அந்த இயக்கம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு எல்லா இயக்கத்துக்கும் டெஸ்டிங் இடம் வந்து திருச்சி தான். நீதிபதி அவர்களே, சமூகம் சரியாக இருக்கிறது. மிக்ஜாம் புயல்ல சமூகம் சரியா செயல்பட்டது. தேவாலயங்கள் திறந்து விடப்பட்டன. எல்லா சமயத்தவர் உள்ளே போயிருந்தார்கள். நிவாரண பொருட்கள் வந்து குவிந்தன. ரத்த வேணும்னு பேஸ்புக்ல போட்டவனே ஓடி வந்து கொடுக்கிறான். ஆனால் சமூகம் சரியாக இருக்கிறது. சமூகம் தன்னம்பிக்கையை கொடுத்தது. அழகா சொன்ன அந்த சமூகத்தில் ஒரு பாட்டே வந்துச்சு, என்ன வேணா நடக்கட்டும் நான் உற்சாகமா இருப்பேன், உசிறு இருக்கு வேற என்ன வேணும் நான் உல்லாசமா இருப்பேன். தன்னம்பிக்கை சார். ஆனா குடும்பம் செல்லம் கொடுத்து கெடுத்துருச்சே, அவ்வளவுதான் கடைசி செய்தி. பல்சர் வாங்கி கொடுக்குறான் வீட்டில். அவங்க அப்பா சைக்கிளில் போறாரு, பிள்ளைக்கு பல்சர். ஏன் பல்சர்? குதிரையில் உட்கார மாதிரி இப்படி உட்காந்துருக்கேன். நான் கேட்டேன் பையன், ஏன்டா அது பேர் பல்சர்னு? ஒன்றும் இல்லை சார், ஆக்சிடென்ட் ஆகி மோதுச்சுன்னா பல்லு சர்ன்னு 32 போயிடும், அதனால அதுக்கு பேர் பல்சர்னா. ஏப்பா உனக்கு பட்டன் போன் வச்சிருக்கிய, இன்னத்துக்கு உன் பையனுக்கு டச் போனு? என்றைக்கு டச் போன் வந்துச்சோ, டச்சில் அட்டாச் ஆயிட்டான், குடும்பத்தில் டிட்டாச் ஆயிட்டான். பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ செல்ல தேய்க்கிறான். நான் சொன்னேன், செல்லுலேயே இருக்காதடா, செல்ல தாண்டி ஒரு உலகம் இருக்குடா, வந்து பாருடா அப்படின்னு. லிங்க் அனுக்குங்க சார், பார்க்கிறேன். ஆகவே சமூகம் சரியாக இருக்கிறது. மிக்ஜாம் எடுத்துக்காட்டு, இரத்த தானம் எடுத்துக்காட்டு. குடும்பம் செல்லம் கொடுத்து கெடுக்கிறது, குடும்பம் வேற்றுமை பார்க்கிறது. ஆகவே நல்ல தீர்ப்பை இந்த மாமன்றம் வழங்க வேண்டும் என்று கூறி, சிரிப்பையும் சிந்தனையும் ரசித்து மகிழ்ந்த இந்த திருக்கூட்டத்திற்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றிமலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி. சமுதாயத்தில் கிடைக்கிற மரியாதை வீட்டில் எங்கேயா கிடைக்கிதுன்னு. இப்போ நான் உள்ளே நுழைஞ்சோன்னே 2 போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தேன், உங்கள் பங்கை சேர்ந்தவங்க. ஒருத்தர் டெப்டி கமிஷனர்னார், இன்னொருத்தர் வந்து ஏஎஸ்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு சந்தோஷப்பட்டேன். ஆஹா, லூர்து அன்னை பங்கில் நம்ம கிறிஸ்தவங்க இப்படி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரிகளாக இருக்காங்களேன்ட்டு. அந்த போலீஸ் அதிகாரியை இதிலேருந்து அவங்க காவல் நிலையத்திலேருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரே சல்யூட்டு மயமாக தான் இருக்கான். ஐயா 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 403 ஐயா ஓடுவாங்க, ஓடியாங்க வழிநட்டுக்க சல்யூட் அடிப்பாங்க. அவர் வீட்டில் வந்து காலிங் பெல் அடித்து அவங்க வீட்டுக்காரம்மா கதவை திறந்து
என்னைக்காவது அந்த அம்மா சலிட்டு அடிச்சிருக்குமா? உலகமே சலிட்டு அடிக்குதே அப்படின்ட்டு கதை. எங்கே போயிட்டு வர்றாங்க? 9:30க்கெல்லாம் வர்றேன்ட்டு இப்போ தான் வர்றதாக்க. எஸ்பி தொப்பியை கழட்டிட்டு இப்படியே நிற்கிறாரு. 2 கான்ஸ்டபிளுக்கு சிரிக்கிறாங்க. இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? இல்லை, ஐயாவோட நிலைமையே இப்படி இருக்கா அப்படின்ட்டு. போங்கடா, எல்லாத்துக்கும் இதே தான்டா, போங்க உள்ள. அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ளே போனோன்னா அப்படியே பரதாமல் அவங்க மகன் ஒடியாருனா, எப்பா உனக்கெல்லாம் எப்படிப்பா சலிட்டு அடிக்கிறாங்க? கூட அப்பா இருக்கிற பொறுப்புடா, அவங்க அடிச்சுதான்டா ஆகணும். என்னதான் நினச்சி சலிட்டு அவங்களுக்கு வெளியில் கிடைக்கிற மரியாதையை வீட்டில் ஏற்றுக்க முடியல. கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்கேன், கலைஞர்கிட்ட வந்து நகைச்சுவை தென்றல் பட்டம் வாங்கியிருக்கேன், பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கேன். என்றைக்காவது வீட்டில் கலைமாமணி அவர்களே காப்பி குடிக்கிறீங்களான்னு கூப்பிட்ருக்காங்களா? பட்டம் கூப்பிட்றது தானே கொடுக்குறாங்க. கலைமாமணி அவர்களே ஒரு நாளைக்கு வீட்டில் நான் வாங்கினதே பல பேத்துக்கு தெரியாது. ஆனால் சமுதாயம்தான் என் திறமையை அங்கீகரித்து கலைமாமணி அப்படிங்கிற ஒரு விருது எனக்கு கொடுக்குது. நான் 33 வருஷம் வாத்தியாராக இருந்ததை பார்த்துட்டு சமுதாயம்தான் என்னை பாடநூல் கழக தலைவராக்குது. வீட்டில் ரேஷன் கார்டில் மட்டும்தான் நான் தலைவர். வெளியில் பாடநூல் கழக தலைவராக்குனது சமுதாயம் தானே. யார்? விஜயகுமார். பதில் சொல்லணும். வாங்க, கடலூர் தணிகை வேலன் உங்கள் பலத்த கரவொலியோடு வீட்டு சூழலே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, அடக்கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை தடைகள் கண்டோம், அத்தனையும் அன்பாலே வெற்றி கொண்டோம் என்று நல்ல தமிழை வணங்கி, நடுவர் அவர்களே, இந்த ஒரு நல்ல பட்டிமன்றத்திற்கு வர்றதுக்காக நான் வீட்டில் கிளம்புனப்போ நடுராத்திரி 12 மணி என் மனைவி சுடு தண்ணி வச்சு கொடுத்து அதை ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்து நல்லபடியாக நாளைக்கு திருச்சியில் போய் பட்டிமன்றம் பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. கரெக்டாக கடலூர் பஸ் ஸ்டாண்டில் 12:30 மணிக்கு வந்தேன். ஒரு பஸ்ஸு, திருச்சி பஸ்ஸு காலியாக இருந்தது. பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன் சார், யாருமே இல்லை. டிரைவருக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் உட்காந்தேன். கரெக்டாக 2 பேர் ஏறினாங்க. சார், நான் ஒய்ஃபோடு வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பின்னாடி சீட்டில் மாறி உட்காடுறீங்களான்னா மாறி உட்காந்தேன். அதுக்கப்புறம் 10 ஆண்கள் ஏறி பஸ்ஸில் ஆளுக்கு ஒரு சீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக உட்காந்தாங்க. உட்கார்ந்த உடனே பஸ்ஸில் ஏறின பெண்கள்லாம் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஆம்பளைங்களா உட்காந்துருந்தா பொம்பளைங்க எங்கே போய் தான் உட்கார்றது, மாறி மாறி உட்காருங்கன்னாங்க. ஆம்பளைங்க மாறி மாறி சண்டை போட்டு ஒரு வழியாக முடிவு பண்ணி திருப்பி என்னைய கடைசி சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நடுவர்களே, கடைசி சீட்லையாவது நிம்மதியாக உட்காரலான்னு நினைக்கும் போது ஒரு அம்மா வந்துச்சு. கரெக்டாக பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுற 2 மணிக்கு கரெக்டாக பஸ்ஸில் ஏறி கடைசி சீட்லையும் ஆம்பளைங்களே உட்காந்துக்கிட்டா பொம்பளைங்க எங்கே போய் தான் உட்காருதுன்னு. ஏம்மா, நான் வேணா பஸ்ஸை விட்டு இறங்கிருதான்னு. அந்த கண்டக்டர் திரும்பி பார்த்தார். லேடிஸ் கேட்குறாங்கல்ல, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கடைசி சீட்டில் உட்காந்துட்றீங்க, எழுந்திரிச்சு போய் அப்படி முன்னாடி உட்காருங்கன்னாரியோ. முன்னாடி தாயா உட்கார்ந்தேன் நான், என்னை கொண்டு வந்து கடைசி சீட்டில் உட்கார வச்சுட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நடுவர்களே, ஒரே ஒரு சீட்டு காலியாக இருந்தது. கண்டக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார சொல்லிட்டாரு. உட்கார்ந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்கார்ந்தான். காலையில் 3 மணிங்க வந்து உட்கார்ந்தவன். வாசம்னா வாசம், அப்படி ஒரு வாசம். எப்படிரா காலையில் 3 மணிக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப நெருங்கி வந்தான். எனக்கு கோவம் வந்துடுச்சு. சார், பட்டிமன்றத்துக்கு போகிறேன், நடுராத்திரியில் வந்து பஸ் பிடிச்சி உட்காந்துருக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார்னு. அவன் என் பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டான். எனக்கு மூச்சு விடவே முடியல. சார், ஏன் சார் இப்படி தொல்லை பண்ணுறீங்கன்னு. தொல்லை பண்ணக்கூடாதுன்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனை போடுன்னா. டேய், உன் பொண்டாட்டிக்கு காலங்கத்தால் 3 மணிக்கு நான் ஏன் ஃபோனை போடணுன்னு. என் பொண்டாட்டிக்கு இப்போ ஃபோனை போடுவியா மாட்டியான்னா. சரி, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நம்பரை சொல்லுங்க சார்னு. பொண்டாட்டின்னு போடு தம்பி போவோம்னா. டேய், பொண்டாட்டின்லாம் போட முடியாதுரா, 10 நம்பரை சொல்கிறான்ற. என் புள்ள அவங்க அம்மான்னு போடுறான், போகுது. என் ஃபோனில் பொண்டாட்டின்னு போட்டா போகுது, உன் ஃபோனில் இப்போ பொண்டாட்டின்னு போடுறா, போகுதா இல்லையா நான் பார்க்குறேன்னா. சார், டார்ச்சர் பண்ணாதீங்க சார் அப்படின்னு. அவன் இடுப்பில் ஒரு 1/4 பாட்டில் வச்சிருந்தான். நடுவில் இவங்க சமூக சூழல் யோசிச்சு பாருங்க. அவன் இடுப்பில் ஒரு 1/4 பாட்டில் வச்சிருந்தான்.
நானே அதுல ஒரு ஈய பிடிச்சு போட்டு, பாத்தீங்களா சார் குடிச்சிட்டு இருக்கீங்களே, அந்த கோட்டர் பாட்டில்ல போட்ட ஈ செத்து போச்சு, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு. கோட்டர் அடிச்சா வயிற்றுல இருக்க புழு பூச்செல்லாம் செத்துருன்னு தெரியுது தம்பின்னா. அந்த சீட்லயே நான் பாதி செத்துட்டேன். நிம்மதியே இல்லாம டிராவல் பண்ணி பெரம்பலூர் வரைக்கும் அவன் டார்ச்சர்ல உட்கார்ந்து வந்தான் சார். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சதே இல்லை. பெரம்பலூர் வந்த உடனே ஒரு அம்மா ஏறிச்சு பஸ்ல. ஏறின அந்த அம்மா கிட்ட கண்டக்டர் சொன்னாரு, அந்த தம்பி உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அவருக்கு பக்கத்துல ஒரு சீட் இருக்கு, நீ போய் உட்காருமான்னாரு பெரம்பலூர்ல. அந்த அம்மா என்னையும் பார்த்துச்சு, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க அவனையும் பார்த்துச்சு. 2 குடிகார பசங்க உட்கார்ந்து இருக்கானோ அவனும் பக்கத்துல போய் என்ன உட்கார சொல்றீங்க சார்? சந்தோஷமா நிம்மதியா என்ன வழி அனுப்பின என் வீடு எங்க? ஒரு டிராவல்ல கூட இந்த சமூகத்துல எங்களால நிம்மதியா வர முடியலையே சார். விஜயகுமார் அண்ணன் எவ்வளவு அழகா சொன்னார். சமையல் வீட்டுல ஒழுங்கா சமைக்கிறாங்களா? நான் இந்த மேடையில வச்சு சொல்றேன், திருச்சியிலேயே இறங்கி சத்தியம் பண்ணிடணும், இனிமே நீ வீட்டுக்கே போக கூடாது. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல காலங்காத்தால 4 மணிக்கு பூரி போடுவோம், அதையே வாங்கி சாப்பிட்டு, நைட்டுக்கு பரோட்டா போடுவோம், அதையே காலம்புறா சாப்பிட்டுடணும் சார். வீட்டுல தினசரி சமைச்சு போடுற அவங்களுக்கு தான் சார் தெரியும் எவ்வளவு பாசத்தோட சமைக்கிறாங்கன்னு. ஹோட்டல்ல சமைக்கிறவன் அஜனமோட்டோ போட்டு சமைப்பான், வீட்டுல சமைக்கிற தாயும் மனைவியும் தான் சார் அன்பை போட்டு சமைப்பா. இன்னும் அழகா விஜயகுமார் அண்ணன் உங்களுக்கு சொல்லவா? இப்போ கைதட்டினவங்களாம் என்ன நினச்சி கைதட்டினாங்க தெரியுமா? கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் அது மாதிரி வீட்டில் இல்லையா ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கைதட்டு. விஜயகுமார் அண்ணே, தாயின் சமையலின் ருசியை நீங்க யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? முன்வரிசையில் இருக்கிறவங்க கிட்ட கிடையாது, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்க மாணவர்கள், அவர்களை கேட்டு பாருங்கள். தாயின் சமையலின் ருசி காலேஜில் வந்து பஞ்சாயத்து உண்டாக்கிட்டு போயிட்டேன். நீ இருக்கிற சாப்பாட்டிலேயே தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரிகளில் எஸ்ஹெச் ஹாஸ்டல் சாப்பாடு தான் த பெஸ்ட்டு சாப்பாடுன்ட்டு நாங்கள்லாம் அந்த ஹாஸ்டலில் இப்போ என்னுடைய நண்பர்கள் படிக்கிறப்ப வந்து, மாப்பிள்ள எங்கள் ஹாஸ்டல் சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு பாடுறா அப்படின்ட்டு எஸ்ஹெச் ஹாஸ்டல் சாப்பாடோட டிஃபனை அப்படிலாம் ரசித்து நாங்கள் சாப்பிட்டோம். நீ என்ன காலேஜில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குன்னே ஒரு மேட்டரை போட்டு விட்டேன். நடுவில் இதில் வந்து மாணவர்களாக உட்கார்ந்து இருக்காங்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எங்களுக்கு தெரியும் சார். சமூகத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஒன்று சார், என்னைக்குமே எங்களை பெத்தெடுத்த வீட்டு சூழல் இருக்கிற எங்களுடைய பெற்றோர்கள், மோன நீ மட்டும் அடங்கலை, உன் இன்டர்னல் மார்க்கில் கையை வச்சிருவேன்னு எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே எங்களை மிரட்டினதே கிடையாது சார். யோசிச்சு பேசணும் சார். அதுவும் நடுவரில் பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் வரிசையில் நின்று அடி வாங்கினோம்யா. அடி வாங்கிறதுக்கு யாராவது வரிசையில் நிற்போமா? பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கிறதுக்கு. அதை விட நாங்கள் ஆளுக்கு 10 காசு போட்டு 3 பெரம்பு வாங்கி வாத்தியார் கொடுப்போம். சொந்த செலவில் சூனியம் வச்சவங்க நாங்கள் தான். எங்களை அடிக்கிற பெரம்பை நாங்களே போய் கடையில் வாங்கி வாத்தியார் கொடுத்தோம். பார்த்தீங்களா, இந்த கொடுமையெல்லாம் நாங்கள் எப்படி அனுபவிச்சோங்கிறீங்க, ஏன் கேட்குறீங்க? நடுவரில் பாக்கெட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க? எதுக்கியா என் பொழப்பை இப்படி உலகத்தில் இப்படி அறிமுகப்படுத்திட்டு இருக்க? 100 ரூபா இருக்கு. ஆமாம், ஏன்னா எங்கள் நடுவருக்கு எவ்வளோ அமௌண்ட் அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாது. அவர் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அவங்க மனைவி, எங்கள் அண்ணி பின்னாடி உட்காந்துருக்காங்களே, அவங்க தான் அவங்க அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. என் குடும்பத்தோட நிலைமை இப்படி உலகம் முழுவதும் தெரியணுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, என் கணவர் எந்த உடையை உடுத்தினால் மேடைக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு பார்த்து பார்த்து காஸ்டியூம் செலக்ட் பண்ணி கொடுக்கறது அவங்க மனைவி. என் புருஷனுக்கு இதை சாப்பிட்டா ஒத்துக்கும், இதை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு பார்த்து பார்த்து உணவை கொடுக்கும்போது அவர்களுடைய மனைவி ஒரு டயட்டிஷியனா ஒரு நியூட்ரிஷனா இருக்காங்க. என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த டேப்லெட் போட்டாதான் அவருக்கு சரியாகணும் போது அவருடைய மனைவி ஒரு டாக்டர் ஆகுறாங்க. உங்களுக்கு பொண்டாட்டியா, உங்களுக்கு காஸ்டியூம் டிசைனரா, உங்களுடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றவங்களா, உங்க பிள்ளைகளுக்கு அம்மாவா, உங்க பேர குழந்தைகளுக்கு பாட்டியா, இத்தனை போஸ்டையும் அன்ன போஸ்டா இருந்து டீல் பண்ற மனைவி. நடுவர் திண்டுக்கல் ஐ லியோனிக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைகளுக்கும் சொல்றேன், வீட்டுல இருக்கிற உங்க மனைவி அவங்க பாக்குற வேலைக்கெல்லாம் உங்ககிட்ட சம்பளம் போட்டு கேட்டா உலகத்தை எந்த ஆம்பளையாலும் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பேசணும் விஜயகுமார். பல குழப்பங்களை இப்போ உண்டாக்கிட்டு இருக்காரு. ஒன்று எஸ்ஹெச் ஹாஸ்டல் ஸ்டாப்பாடை போட்டு விட்டாரு. இப்போ மனைவியெல்லாம் போய் வீட்டில் சம்பளம் கேட்டு போராட்டம். நான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எனக்கு 1000 ரூபா கொடு, எவ்வளோ வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கார்ட்ட சம்பளம் கேட்டு போராட்டம் நடத்துங்கிறார். இதில் நல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நடுவர் திண்டுக்கல் ஐ லியோனி உலகம் முழுக்க வந்து உங்கள் அனைவரையும் நகைச்சுவையால் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால்
அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய வீட்டு சூழல் நிம்மதியாக இருந்தால்தான் ஒரு கலைஞன் மேடையில் ரசிகர்களை சிரிக்க வைக்க முடியும். மிஸ்டர் விஜயகுமார் அவர்களே, சும்மா வந்துட்டு நான் ஸ்கூல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நடுவர் அவர்களே, நல்லா படிக்கிற அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் கிடையாது, என்னெல்லாம் பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். நீங்க படிச்ச மாதிரியே நான் கடலூர்ல ஒரு சென்ட் ஜோசப்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல நீங்க சொன்ன மாதிரியே பெரம்ப வாங்கிட்டு போய் கொடுத்து அடி வாங்குற குரூப்ல நானும் ஒருத்தேன். கரெக்டா ஆஃப் ஏலி முடிஞ்சிச்சுன்னா இம்போசிஷன் எழுதிட்டு வான்னு அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து விட்டுருவாங்க. நான் எழுதிட்டு போக மாட்டேன். பிளான் பண்ணிட்டோம் நானும் என் ஃப்ரெண்டும். டேய் நானும் எழுதல நீயும் எழுதல. கரெக்டா மதியம் வரும்போது வாத்தியார் அடிக்கிறதுக்கு வந்துருவார், மேக்ஸ் வாத்தியாரு. நான் மயக்கம் போட்டு கிரவுண்ட்ல விழுந்துடுறேன். நீ என்னை தூக்கிட்டு ஓடி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு 4 பசங்களை கூட கூட்டு வந்துரு, நானும் தப்பிச்சிருவேன் நீயும் தப்பிச்சிருவேன்னு சொல்லி கரெக்டா பிளான் பண்ணி நடுவர் அவர்களே கரெக்டா கிரவுண்ட்ல மயக்கம் போட்டு விழுந்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், எங்க அப்பங்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்கடா, ஃபோன் பண்ணா எங்க அம்மாவுக்கு சொல்லுங்க, அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறன்னு கூட பார்க்காம வந்து அடிப்பாரு, எங்க அப்பாவுக்கு மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். கரெக்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டு அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்த்து என்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பெட்ல சேர்த்துட்டாங்க. சந்தோஷமா நிம்மதியா படுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஓடி வர்ற சத்தம் கேக்குது. நான் பார்த்துட்டேன், கண்ணை இருக்க மூடிக்கிட்டேன். கரெக்டா பெட்டு கிட்ட வந்து ஒரே அழுக சத்தம், விசும்பல் சத்தம். எவ்வளவு பாசண்டா எங்க அம்மாவுக்கு, எப்படி அழுகுது பாரு. இதே நம்ம அப்பனா இருந்தா வெளுத்து விட்டுருப்பா நேரம் பெட்டுக்கு வந்த உடனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நடுவில் லைட்டா கண்ணை திறந்து பாக்குறேன். என் அம்மா அமைதியா சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கு. என் தலைமாட்டில் நின்று எங்க அப்பா அழுதுகிட்டு இருந்தார். என் புள்ள இது வரைக்கும் இப்படி பெட்ல கடந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு எங்க அப்பா அழுதுகிட்டு இருந்தாரு. எங்க அப்பா மாத்திரை வாங்குறதுக்காக வெளியில போனாரு. எங்க அம்மா என் தோலை தட்டி, ஏந்திரு உங்க அப்பா போயிட்டாரு, நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பனாலே கொடுமைக்காரன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்பாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? கண்ணீர் என்றால் என்னவென்று மகனுக்கு தெரியாமலும் தன் கண்ணீர் எப்பொழுதுமே மகனுக்கு தெரியாமலும் வாழ்பவர்கள் தான் தந்தை. அதனால்தான் நாமுத்துக்குமார் அழகா சொன்னார், திருவிழாவின் போதெல்லாம் என் தந்தையின் தோள் மீது அமர்ந்து சாமியை பார்த்திருக்கின்றேன், அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியின் தோள் மீது ஏறி நின்றுதான் இன்னொரு சாமியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். சார், வீட்டு சூழல் எப்பவுமே உங்களை அன்பா பார்த்துக்கும் சார், சாதாரண விஷயம் கிடையாது. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். எங்க அம்மா வந்து ஒரு சத்துணவு ஆர்கனைசர், சத்துணவு டீச்சர். அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல வச்ச மைசூர் பாக்கு இருக்கு இல்லையா, அந்த மைசூர் பாக்கை எடுத்து இடுப்புல முடிஞ்சிட்டு வந்துருவாங்க. பாக்குறவங்க எல்லாம் ஸ்கூல்ல போய் வேலை செய்யற இலையில வச்ச மைசூர் பாக்கை எடுத்து கர்ச்சீப்ல மடிச்சு அதை இடுப்புல சொருகிட்டு போற, அசிங்கமா இல்ல? இல்ல, என் பிள்ளைக்கு மைசூர் பாக்குன்னா ரொம்ப பிடிக்கும், அவன் ஸ்கூல்ல இருந்து வந்தவொடனே அவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, என் அம்மாவோடைய இடுப்புல இருந்த அந்த வேர்வையில நனைஞ்சு அது வரைக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்த அந்த மைசூர் பாக்கு அவ வீட்டுல கொண்டு வந்து வைக்கும் போது உருண்டை பிடிச்ச லட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மைசூர் பாக் இனித்ததை போல இந்த சமூக சூழலில் எந்த மைசூர் பாக்கும் எனக்கு இதுவரைக்கும் இனிச்சதே கிடையாது, தெரியுமா? அதான் சார் இளையராஜா அழகா ஒரு பாட்டுல சொன்னார், வெறுங்கைய வீசி கொண்டு விறகு சுமந்து வித்து இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சி தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டுல, என் தாயி அவளை போல் யாரு இந்த ஊர்ல, தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா, தாயின் கால நீயும் கும்பிட்டுட்டு வாடா, அவதான் கோயில் அவதான் தெய்வம், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. நடுவர் அவர்களே, சமூக சூழலில் பணத்தை சம்பாதிப்பதற்காக நாம் ஓடுகின்றோம், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வேஷம் போடுகின்றோம். நாமாக இருக்கின்ற ஒரே இடம் வீடு மட்டும்தான். அந்த வீடு மட்டும்தான் நம்ம கட்டுப்பாடுல இருக்கு. நம்ம தாய் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்ம புள்ள நாம எப்படி நடந்துக்கணும்னு நம்முடைய நிம்மதியை தீர்மானிக்கின்ற இடம் வீடாக மட்டும்தான் இருக்கிறது. இயந்திரமாய் உழைக்கக்கூடிய இடம் சமூக சூழல். இதயங்களோடு அன்பாய் வாழுகின்ற இடம் வீட்டு சூழல். நீங்கள் இதயங்களோடு வாழ வேண்டுமா, இயந்திரமாக வாழ வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா,
இவர் சொல்கிறாரு, வெளியில் சமுதாயத்தில் கைதட்டிடலாம், முதல்ல உங்கள் பாட்டுக்கு வீட்டில் கைதட்டினது யார், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு கேட்டார். உண்மையிலே நான் பாடிய அந்த கொச்சையான அந்த பரிதாபமான குரலுக்கு முதலில் கைதட்டிய ரசிகை என்னை பெற்ற என் தாய் தான். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ குடியிருந்த கோயில்னு ஒரு படம், எம்ஜிஆர் படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் எம்ஜிஆர் கருப்பு பேண்ட்டு, சிவப்பு சட்டை, தொப்பி வச்சு, கோழி ரெக்க போட்ட ஒரு தொப்பி வச்சு, என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி பாட்டு பாடணும்னு எனக்கு ஆசை. 10 பிள்ளைய எங்கே போகிறது? கிறிஸ்மஸுக்கு ஒரு டவுசர் எடுத்து கொடுப்பாங்க, திருப்பி அடுத்த கிறிஸ்மஸுக்கு தான் அடுத்த டவுசரு, அதுக்குள்ளே இடையில 2 இடத்துல கிழிஞ்சிடும் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. அந்த ப்ளூ கலர் டவுசரை வெள்ளை நூல் போட்டு தைச்சு, வெள்ளை நூல் தெரியாமல் கூடாதுன்ட்டு மைய தடவி என் மானத்தை காப்பாற்றியது என்னுடைய பெற்ற என் தாய். அந்த ப்ளூ கலர் டவுசரை போட்டுட்டு ஒரு அழுக்கு பனியனை போட்டு எம்ஜிஆர் பாட்டு நான் என்னை தெரியுமா அப்படின்னு பாடுறேன். எங்கள் அம்மா பல்லு எத்தி கண்ணங்கரேர்னு அசிங்கமாக இருப்பேன். அப்போ என்னை தூக்கி முத்தம் கொடுத்து என் பிள்ளை எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் பாருன்ட்டேன். எங்கள் அம்மா அன்னைக்கு முத்தம் கொடுக்கலன்னா இந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இத்தனை 1000 பேர்கிட்ட நான் கைதட்டு வாங்க முடியுமா? அருமையாக கேட்டார். ஒரு பாட்டு போட்டி நடந்துச்சு திண்டுக்கல்ல. அதில் நான் படித்தது சென்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல், புனித சின்னப்புற நடுநிலை பள்ளி. அதுக்கு பேர் ஓட்டப்பள்ளிக்கூடம்னு பேர். எங்கள் தாத்தா தான் ஆரம்பித்த பள்ளிக்கூடம். அதிலேருந்து பேச்சு போட்டிக்கு என்னை அமுச்சு விட்ருக்காங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா பேச்சு போட்டிக்கு போகிறேம்மா அப்படின்னா, எங்கள் அம்மா அந்த பழைய ரேணுகான்னு ஒரு பவுடர் இருக்கும், சந்தையில் விற்கும். 1 கிலோ வந்து 4 நாள் தான், 1 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டு இருப்போம், மைதா மாவு மாதிரி. அந்த 1 கிலோ ரேணுகா பவுடர் எடுத்து வெள்ளையாக மூஞ்சி ஃபுல்லாக அடித்து நடுக்கோடு எடுத்து கலைஞர் மாதிரி சீவி விட்டு, மகன் பிரைஸ் போட்டிக்கு போகிறேன் நான் அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. இது பாரதிய பாட்டு போட்டிக்கு போகிறேன். போனால் பெரிய மெட்ரிகுலேஷன் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருந்தெல்லாம் வர்றாங்க. வந்து ஒருத்தனை கார்லேருந்து இறங்குறான், அவனுக்கு சுடு தண்ணி கொடுக்க 2 பியூன் கூட வர்றேன். ஹார்லிக்ஸ் பாட்டு போட்டிக்கு வந்திருக்கேன். பாடுறான் பாரதியாருடைய பாட்டை. நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெட பொழுதியில் எரிவதுண்டோ. ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு அடிக்கிறான் பாட்டு. நான் கூட எனக்கு வாத்தியார் கூட துணைக்கு வரல, ஒரு பையன் தான் வந்திருந்தேன். மாப்பிள்ளை ஓடிடலாம்டா, இவன் இந்த போடு போடுறான், நம்ம பழகின பாட்டு எனக்கு மறந்தே போச்சு. எழுதின பாட்டு, எழுதி கொடுத்த பாட்டை பாக்கெட்டில் வச்சுருக்கேன் டவுசரில். கூப்பிட்டாங்க, லியோனி 7ஆம் வகுப்பு பி பிரிவு புனித பால் நடுநிலை பள்ளி கூப்பிட்டாங்க. போய் நான் பாட்டு போட்டில் முதல்ல பாடின பாட்டை கேளுங்க கொஞ்சம். பாடுறா அப்படின்னார் வாத்தியார். சிந்து நதியின் மிசை, சிந்து நதியின் மிசை, மிசை மிசை மிசை. என்ன ரெக்கார்டு தேஞ்சிருச்சா? ஏய் பாட்டு போடு, பாடுறா, பேப்பர் எடுத்து வாசிடா. சிந்து நதி என் மிசை நிலவினில சரண நாட்டில பல்ல சுந்தர தெலுங்கிலே பாடுற போட. பாட்டு போட்டிப்பா முகரை ஆள். எங்கள் அம்மாட்ட போகிறேன், எங்கள் அம்மா மகன் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான்ட்டு ஆசையோடு உட்காந்துருக்காங்க. மூஞ்சியெல்லாம் வீங்கி போய், ஏப்பா ப்ரைஸு கிடைக்கல? எங்கள் அம்மா ப்ரைஸு அடிக்காமல் விட்டாங்களே, தப்பிச்சு வந்துட்டேம்மா. எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பள்ளிக்கூடம் என்னடா என் பிள்ளையோட திறமையை முடிவு பண்ணுறது? பெத்த தாய் நான் சொல்கிறேன்டா, அடுத்த பாட்டு போட்டியில் நீ தான்டா ப்ரைஸ் வேணாமா ஏம்மா அப்படின்னு. அடுத்து எங்கள் அம்மா பாட்டு போட்டியில் ஈஸியான ஒரு பாட்டை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஓடி விளையாடு பாப்பா. உன்னை யார் சிந்து நதியின் மிசையை எடுக்க சொன்னது? நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. அந்த பாட்டை எடுறா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து, எங்கள் அம்மா முன்னாடி கை கட்டி 10 தடவை பாடிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் பாடிட்டேன். ஸ்கூலில் மட்டும் வச்ச பாட்டு போட்டி. அதில் எனக்கு கிடைச்சது 3வது பரிசு தான். 3வது ப்ரைஸுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் ஒரு பொருள் வச்சுருப்பேன், பிளாஸ்டிக் சோப் டப்பா. லியோனி பாட்டு போட்டி 3ஆம் பரிசு, சோப் டப்பா, பிளாஸ்டிக் சோப் டப்பா. அன்னைக்கு வாங்கின சோப் டப்பா தான்
இன்னைக்கு இந்த லூர்தன்னை திருவிழாவில் லியோனிக்கு பேச்ச 9:30 மணிக்கு உட்காந்து ரசிகர்கள் கேட்குறாங்கன்னா அந்த சோப்டப்பா. அது காரணம் என்னை பெற்ற தாய். வீட்டு சூழல் அப்படி மகிழ்ச்சியான சூழலியான்னார். இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கோவை தனபால் சமூக சூழலே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வா தனபால். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சென்ட் ஜோசப் பள்ளி மைதானத்தில், கல்லூரி மைதானத்தில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன். அற்புதமான திருவிழாவிலே நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நடமாடும் நாவுக்கரசராக, எங்கள் இரவு நேர பல்கலைக்கழகமாக, நகைச்சுவை தென்றலாக வீட்டிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்து, நடுவர்களே நான் நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். நம்ம பங்கு தந்தை அவர்கள் தொடக்கத்தில் சொன்னார்கள், கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அதனால் கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், கூட்டம் குறைவெல்லாம் இல்லை. அப்படியே மைதானம் முழுவதும் அப்படியே அற்புதமான கூட்டத்தை நிரப்பி இருக்கிறார்கள் பங்கு தந்தை அவர்கள் என்பது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த மாதத்தில் நான் சந்தித்த மிகப்பெரிய கூட்டத்தில் இது 2வது பெரிய கூட்டம். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க முதல் பெரிய கூட்டம் எதுன்ட்டு. போன வாரம் என் வீட்டு சம்சாரம் என்னை துரத்தி அடிக்கும்போது எங்கள் வீதியில் குடிச்சு பாருங்க கூட்டம், அதுதான் மிகப்பெரிய கூட்டம். இதை எங்கடா சொல்லலான்னு அந்த கூட்டம் கூடினதுலேருந்து இடம் தேடிக்கிட்டு இருந்தார். அவரோட வேதனையை கொட்டுறதுக்குன்னே இந்த லூர்து மாதா பங்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. சந்தோஷம் ஐயா. நடுவர்களே, வணக்கம் சொன்ன உடனே இங்கே கைதட்டு கிடைச்சது பாருங்க. இங்க கைதட்டு கிடைத்து பாராட்டு கிடைத்தது தான் சமுதாயத்தில் எனக்கு வெளியே கிடைத்த மதிப்பும் நிம்மதியும் மரியாதையும். ஆனால் அங்கே கைகொட்டி சிரித்தார்கள் வீட்டு சூழலிலே. இதுதான் வருத்தமாக இருக்கிறது என்கின்ற பதவியை நான் செய்ய ஆசைப்படுகிறேன். அதை விட நம்ம தனிவேலன் சொன்னார், அவங்க அம்மா மைசூர் பாவை முந்தானையில் முடிச்சுட்டு வந்து வீட்டில் கொடுக்கும் பொழுது மைசூர் பா லட்டு மாற ஆயிரும். அப்போ மகிழ்ச்சி அடைஞ்ச அந்த மைசூர் பா மாற உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா தாயின் தகப்பனும் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள், ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி வரும் என்பதை ஒற்ற வரியிலே சொல்லுகின்றேன். அன்னை தெரசாவை பார்த்து ஒரு கவிஞர் எழுதினார், நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்கு தாயாக இருப்பாய், ஆனால் நீ கருணை உற்றதால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் அன்னையானாய் என்று சொன்னார்களே, அதுதான் இந்த தலைப்பிற்கு ஏற்ற கவிதையாக இருக்கிறது. நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம், மகிழ்ச்சி பண்ணுறோம், புது துணி போடுறோம் அப்படின்னா சந்தோஷம்தான் வீட்டில், அது மகிழ்ச்சி இல்லை. பக்கத்து வீட்டு பையனுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை அந்த வீதியில் இருக்கவங்கிட்ட சொல்லு, எதிர்த்து வீட்டு அங்கிள் எனக்கு 10 ரூபா கொடுத்து பென்சில் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது கேட்கின்ற மகிழ்ச்சி இருக்குது பாரு. இந்த மகிழ்ச்சி உலகத்தில் இதைவிட பெரிய மகிழ்ச்சியே கிடையாது. நான் உண்மையாகவே வெளியே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறக்காக எத்தனை, இங்கே பாருங்க 4 பேப்பர் எழுதிட்டு வந்தேன். ஆனால் என்னை வம்புழுக்கிறதுக்குனே முன்னாடி பேசிட்டு போயிருக்கிறாப்புல. நீங்கள் எல்லாம் தான் கேட்டிருந்தீங்க. எங்கள் நடுவர் பாடநூல் கழக தலைவர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய பதவியிலே இருக்கின்ற பாடநூல் கழக தலைவருக்கு எந்த பாடத்தை கொடுத்தால் மாணவர்கள் சிறப்படைவார்கள் என்று பார்த்து பார்த்து பாடத்தை தேர்ந்தெடுக்கின்ற தலைவருக்கு ட்ரெஸ் எது போடணும்னு தெரியாதாமா? பின்னால் உட்காந்துக்கிறங்க அன்னி எடுத்து கொடுத்தா தான் போட முடியுமா? ஏன்டா கம்பி கட்டுறதுக்கு ஒரு அளவில்லையா? தனிய வேலை. இதுக்கு என்னைய கேவலப்படுத்தி இருக்கலாம். நீ ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து போட தெரியாதவரை உலகம் முழுவதும் நடுவராக கொடியிட்டு திரியிறாங்க. அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ண தெரியாதவரை உலகம் முழுவதும் கொடியிட்டு திரியிறாங்க. அவருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மனுஷனை முதலமைச்சர் பாடநூல் கழக தலைவராக உட்கார வச்சுருக்காரு பாரு அப்படின்ட்டு என்னை உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் திட்டுறதுக்குன்னே கடலூர்லேருந்து வந்திருக்கார். இல்லை 1 3 2 கணக்கு தெரியாதாம எங்கள் நடுவருக்கு. அப்படித்தான் என்னடா உங்க அண்ணி செலக்ட் பண்ணுறாங்க, போடுறத வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஸ்டியுமே, இதில் என்னடா செலக்ட் பண்ணுறாங்க? கம்பி கட்டுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம் உனக்கு? என்ன வருது அது? அப்புறம் இவருக்கு 12 மணிக்கு சுடுதண்ணி வச்சு காப்பி கொடுத்துட்டு இவர் பொண்டாட்டி கடலூர்ல இருந்து அனுப்பிச்சாராமா. கல்யாணமாகி 2 வருஷம் தான் ஆச்சு. ஏதாவது பொண்டாட்டி 12 மணிக்கு புருஷன் வெளியே அனுப்புமா பிள்ளையா?
எனக்கெல்லாம் 20 வருஷமாச்சு. என்ன சொன்னாப்புல, அந்தி போகாதையா பணியில் நினைச்சுக்கு காலையில் எழுந்திரிச்சு போயான்னு காலையில் 10 மணிக்கு நான் புறப்பட்டு வர்றேன். 12 வருஷமான கல்யாணம் மூச்சு இருக்கு. 2 வருஷத்துல முடுக்குறான்னு என்ன அர்த்தம்னா வீட்டில் அவ்வளவுதான் சந்தோஷம் மரியாதைன்னு அர்த்தம். பஸ்லினாலும் உனக்கு கடைசி சீட்டு கிடைச்சது, வீட்டில் எந்த சீட்டும் கிடைக்காம தான் முடிக்க விட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க சார். வீட்லேயும் எந்த சீட்டும் கிடைக்குமா உன்னைய முடிக்கி விட்டாங்க. முடிக்கி விட்டாங்க. இந்த வார்த்தை கோயம்புத்தூரில் மட்டும்தான் நமக்கு தெரியுமா. முடுக்குறதுனா என்னன்னு விரட்டி விட்டாங்க. நம்ம அவங்க முடிக்கி விட்டாங்க. இல்லை நடுவர்களே, எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் சார், சந்தோஷம் என்னன்னு பேசலான்னு வந்தேன். அதில் ஒரு கதை விட்டார் பாருங்க. வெளியே நீங்கள் ஹோட்டல் கடையில் எப்படி வேணாலும் சாப்பிடலாம், அந்த ரோஸ் சாப்பிடலாம், இந்த ரோஸ் சாப்பிடலாம். ஆனால் வீட்டில் சாப்பிடும்போது தான் மகிழ்ச்சியா. ஏன்னா அதில் அன்பை போட்டு கொடுக்குறாங்களா. எந்த வீட்டில் எந்த அன்பை போட்டு கொடுக்குறாங்க? நான் கேட்க என் பொண்டாட்டி, இந்த வீட்டு செல்ஃப்லையாவது மிளகாத்தூள் இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கேன், மல்லித்தூள் இருக்கேன், அன்புத்தூள் எங்கேயாவது இருக்கா? என்ன துப்பாக்கூர் விடுற நீ? கம்பி கட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாமா ஐயா? நடுவில் நான் தோசை ஊற்றி கொடுங்க, என்ன தோசை வேணும்னாப்ப நான் சொன்னால் கல் தோசை வேணும் அப்படின்னு நான் கேட்குறேனுங்க. பொடி தோசைனா பொடி போடுவாங்க, வெங்காய தோசைனா வெங்காயம் போடுவாங்க. இப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்க. கல் தோசை கேட்டுருங்க, என் பொண்டாட்டி குடு குடு குடுன்னு விட்டுட்டு வெளியே போனா. எதுக்கடி போறேன்னா ரோட்டில் கல்லை பொறுக்கிட்டு வர, உனக்கு கல் தோசை வேணுமான்னு கேட்குறான். கல்லு போட்டு தொட்டு கொடுக்குறான், அன்பை போட்டு சுட்டு கொடுக்குறான்னு கேட்குறான். ஆனால் இவ்வளோ பேசுகிற தனபால் ஹோட்டலில் போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதாக ஊற்றுங்க அப்படிம்பாரு. நடுவில் என்ன நான் சொன்ன, உனக்கு தோசையே ஊத்தாத இன்னைக்கு எனக்கு, அது புளிச்சா போச்சு. இத்தனை ஏதாவது குழிப்பணியாரம் ஊத்துடின்னு கேட்டேன். நான் கேட்குற குழிப்பணியாரம் ஊற்றணும்னா 20 வருஷமாச்சு கல்யாணம் ஆச்சு. குழிப்பணியாரம் எப்படி ஊற்றணும் தெரியாதுங்களா? நான் இங்கே வந்துட்டு திருச்சி வந்துட்டு போன் அடிக்கிறா, நீங்கள் காத்தாலை குழிப்பணியாரம் கேட்டீங்கல்ல, நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அதுக்காண்டி கூப்பிடுறேன். இல்லை எத்தனை அடி குழி தோண்டணுங்க, அதான் கேட்டுக்கலான்னு பார்க்கறேன்னு வாங்குறேன். நான் சொன்ன ஒரு 8 அடி தோண்டடி எனக்கு உள்ள போட்டு மூடிடுன்னு. நான் குழிப்பணியாரத்துக்கு கடப்பாறை மண்வெட்டி வாங்கி கொடுத்த ஒரே புருஷன் அவர் ஒருத்தர் தான். வாழ்க்கையில் இப்படி சோதனை உலகத்தில் எவனுக்குமே நடக்காதியா. குழிப்பணியாரத்துக்கு கடப்பாறை வாங்கி கொடுத்துருக்காரு வேறு. சார் வீட்டில் மகிழ்ச்சி நாங்கள் உண்மையை சொல்கிறேன். வேலைக்கு 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வர சொன்னால் 7:45 போகிறாங்க எல்லா ஆம்பளைகளுமே. எதுக்கு? வேலை மேலே பிரியும் நினச்சிக்கிறீங்களா? பொண்டாட்டி டார்ச்சர் விட்டு அங்கேனாலும் போய் உட்காந்துக்கலாம்னு போய் உட்காந்துக்கிறது தான் அந்த நேரத்தில் போகிற ஆளுகளோட நினைப்பு. சத்தியமாக சொல்கிறேன். நான் ஊட்டி போன பசங்களுக்கெல்லாம் டூர் கூப்பிட்டு பூட்டி அந்த இந்த கார்னர் ஹஸ்பண்ட் திரும்ப பாருங்க, ஆரம்பத்தில் பர்லியார் பெண்டு அங்கே போனோன்னா 2 பொம்பளைக்கு சரியான சண்டை. ஒரு பொம்பளை சொல்றாப்புல, ஐயோ விசு விசு விசுன்னு காத்து வருது, சற்றை இறக்கு இல்லாட்டி எனக்கு மூச்சு தானே செத்து போயிடுவாங்கிறா. இன்னொரு பொம்பளை சொல்றாப்புல, ஐயோ எனக்கு ப்ரெஷர் இருக்குது, கதவை தோற, எனக்கு அட்டாக் வந்து செத்து போயிடுவாங்கிறாப்புல. கண்டக்டர் பார்த்து சலிச்சுட்டு, என்னையுமா இப்படி காலங்காத்தால வந்து இது பண்றீங்க, ஸ்கூல் பசங்க வேறு இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முன்னால டிரைவர் கிட்ட போய், அண்ணா என்னன்னா பெரிய தந்திரவா இருக்குன்னு டிரைவர் சொன்னாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 1/2 மணி நேரம் சட்டை சாத்து ஒருத்தி சாப்பிட்டு, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் சட்டை தோற இன்னொருத்தி சாப்பிட்டுனா. கண்டக்டருக்கு என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க எல்லாம், ஒரு டிரைவர் கம்மன் இருறா, 2 மென்ற பொண்டாட்டி வீட்டுல தொந்தரதாங்க முடியும், இங்கேயும் வந்துட்டாளுங்கிறான். அங்கே நம்ம பஸ்ஸுக்குள்ள அவஸ்தை பூசுதல் நடத்தியிருக்கான் பாரு, அவன் கண்டக்டரை வச்சு அவஸ்தை கொடுத்துருக்கான் 2 பேருக்கு. நடுவரவில் வீட்டுட்டு போனாலும் தொந்தரவு தாங்க முடிய மாட்டேங்குது சார். வீட்டில் தாளாட்டு கிடைக்கும் சார், வீட்டில் தாளாட்டு கிடைக்கு தாய் இடம், நான் குறை சொல்லல. ஆனால் பாராட்டு எங்க தெரியுமா? இந்த மாதிரி அவையில தான் பாராட்டு கிடைக்கு, அதுதான் மகிழ்ச்சி, மனநிறைவு சார். அம்மா கிட்ட அமுதப்பால் கிடைக்கும் வளர்றதுக்கு, ஆனால் ஆசிரியர்களிடம் தான் ஞானப்பால் கிடைக்கும், அதுதான் எதார்த்தம். வீட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? நான் கேட்குற ஹோட்டல் கடைக்கு எதுக்கு போற வெளியே? நான் தனி வேலை பேச்சுவே எண்ணிட்டோம்னா அன்பை போட்டு பண்ணியிருந்தா இந்த வீதியில் இத்தனை ஹோட்டல் கடை எதுக்கே வந்திருக்கு? நான் கேட்குறேன், எதுக்கு வந்திருக்குது? நீங்க பண்ற லட்சணம் அப்படி இருக்குது. மட்டன் குழம்புன்னு கேட்டா ரோட்டில் கடை சும்மா கமகமகமானு கொடுக்கு, பொண்டாட்டி மட்டமான குழம்பு வைப்பா. வீட்டுக்கு நாட்டுக்கு வித்தியாசமா இருந்தா, இங்க மட்டன் குழம்பு கிடைக்கும், அங்க மட்டமான குழம்பு கிடைக்கும். இங்க சிக்கன் குழம்பு கிடைக்கும், அங்க தீஞ்சு போன குழம்பு கிடைக்கும். இங்க மீன் குழம்பு கிடைக்கும், அங்க மீதமான குழம்பு கிடைக்கும். இதுதான் உங்க லட்சணம். வயிறு எரியுது சார், உண்மை சொல்றேன். உண்மையிலே பரீட்சையில் கொஸ்டின் கேட்டா வீட்டு சமையலுக்கும் இது சமூகத்தில் ஹோட்டல் சமையலுக்கு உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்து அப்படின்னு மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டால் தனபால் தான் அதில் எக்ஸ்பர்ட் சார். நான் இப்படி சொல்லி நிறைவே செல்லான் இருக்கிறேன் சார். வீட்டுக்கு நாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு, நானும் தனி வேலை இருந்தோம், ஒரு ரூமில் தான் இருந்தோம் மத்தியானத்தில் இருந்து. உண்மையை சொல்கிறேன், தனி வேலை பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டாப்புல.
நான் கம்முன்னு இருந்துட்டு பாட்டு கேளுறா அப்படின்ட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு செய்தி கேட்கணும், ஒரு நியூஸ் போடுப்பான்ல, பாருண்ணே போட்டு கொடுங்க, உண்மையா அன்போட அண்ணே நீங்கள் போடுங்கண்ணே. இது சமுதாயம், ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு நட்பு இது. ஆனால் வீட்டில் நியூஸ் கேட்கணும்னு நினச்சுன்னு வைங்க, பாக்கி லட்சுமி முடிஞ்சு, கேளடி கண்மணி முடிஞ்சு, அது தோணாந்தொருத்தி எல்லாம் முடிஞ்சு, நம்மளுக்கு 11-12 மணிக்கு கிடைக்கிது. அதுக்குள்ள அந்த நியூஸே பழசாகி ஒரு சீரியலா போடுறாங்க. இந்த லாஸ்டா ஒன்று சொன்னார், இல்லை என்னன்னு கேட்குறேன், வித்தியாசம் பாருங்க. புள்ள படிக்குது. நான் கேட்குறேன், இப்படி நான் நிறைவு செய்கிறேன், உண்மையை பேசினா நிறையா பேசல. ஒரு ஊட்டுச்சூழல் தனி வேலை மாதிரி ஒரு நல்ல குழந்தையை வளர்த்தோன்னு தாய் தப்பன்னு சொன்னால் என்ன பண்ணும்? புள்ள படிக்குதுன்னு சொன்னால் வீட்டில் டிவியும் பார்க்க கூட, செல்போன் கூட சத்தமாக வச்சுக்கூடாது இல்லையா? எங்கள் வீட்டு அம்மனி அந்த நாடகம் ஒன்று ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வம்சம்ல ஒரு நாடகம் வந்துச்சு பாருங்க. அந்த நாடகத்தை அவ்வளோ சவுண்டு வச்சிருக்கிறான். அன்னைக்கு படம் என்னன்னா, அந்த ரம்யா கிருஷ்ணனுக்கு பாம் ஒன்று வச்சுட்டாங்க. அது டைம் பாம்பு. 80, 79, 78 டைம் பாம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. பார்த்துட்டு நான் மொண்டாடி பிரஷர் 100, 150, 200 எகுருது. அது 18, 17, 16, இவளுக்கு 300, 350. நான் பார்த்துட்டு வந்து ஓடி போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? அந்த வம்சம் படி இருக்குள்ள நம்ம வீட்டு வம்சம் முடிஞ்சு போயிருமேன் ஆஃப் பண்ணிட்டு நான். சார் யோசனை பண்ணி பாருங்க சார். வீட்டுக்கும் வெளியுக்கு 1000 விதி நம்ம சொல்லிட்டே போலாம். ஒரே செய்தி சொல்ற, புத்தருக்கு மாளிகை கிடைத்தது, அங்கே மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. வெளியே வந்தான் சித்தார்த்தன், புத்தனாக வெளியே வந்தான், நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருவாழ்வு வாழ்ந்தான். இதுதான் வித்தியாசம். வீட்டிலே பிரச்சனைகள் சர்ச்சைகள் இருக்கும். வீட்டிலே பிரச்சனைகள் இருப்பதால் தான் தேவாலயங்களிலே அர்ச்சனைகள் நடைபெறுகிறது. அதனால் தான் நாம் தேவாலயத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கிவிட வருகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மைக் போட்டு புரணி பேசுனது தனபால் ஒரு ஆள் தான். அவர் வீட்டில் பட்ட வேதனையை பூரா கொட்டி தீர்த்துட்டார். அதுக்கு ஒரு உதாரணம், அவர் சீரியல்னால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க. சீரியலுக்கு சினிமாவுக்கு என்ன வித்தியாசம்னா, சினிமாவில் கதாநாயகனுக்கு கதாநாயகிக்கு முடிகிறப்ப கல்யாணம் முடியும். கல்யாணத்தோடு முடிகிறது சினிமா. கல்யாணத்துக்கு பிறகு நடக்கிற அக்கிரமம்லாம் எதில் வரும்னா சீரியலில் தான் வரும். கல்யாணத்தோடு முடிகிறது சினிமா, கல்யாணத்துக்கு பிறகு கலகம் பண்ணி நடக்கிறது பூரா சீரியல். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சமுதாயம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஒரு இப்போ டெத்து வீட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் போகிறானா, வந்தோமா மாலையை வச்சோமா போகணும், எப்போ சித்தாரு ரைட்டு எப்போ எடுப்பாங்க முடிஞ்சா வந்து அந்த கையை நீட்டிட்டு இறந்து கிடப்பார். அவர்கிட்ட போய் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பேன். மாமா மாமா இறந்துட்டாரா அப்படின்னு. செத்து உட்கார வச்சுருக்கேன், கையில் ஜெயமாலையை கொடுத்து. அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்டான். அவன் அதுக்கு என்னையா பதில் சொல்லலாம்? அதுக்கு இந்த கூறு கேட்டவன், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு? எதுக்கு? 4:30 மணிக்கு. 4:30க்கா? ஏன் 5:30 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவரை? இந்த கேள்வி எதுக்குத்தான் கேட்குறோம்னு இது வரைக்கும் நமக்கும் தெரில. அவர் 5:30, 4:30க்கா? எப்படி செத்தார்? செத்தா காட்ட முடியும்? அதுக்கு அவன் இப்போ சொல்கிறேன் பதில். காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாருப்பா, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்த மெயின் கார்டு கேட்டுக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காருன்னாங்க, கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே இறந்துட்டார். அதுக்கு வந்தேன் பேசாமல் போக வேண்டியதானே. இங்கே இருக்க டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டி போனேன்? ஜங்ஷன்ட்ட பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்குல்ல, சிஆர்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே கூப்பிட்டு போயிருந்தால் பொழைச்சி. என்னமோ இவன் தான் திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரி, என்னடா நம்ம தான் சாகடித்த மாதிரிலாம் இவன் பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு அடுத்து வந்தவன்கிட்ட பதிலை மாற்றிட்டேன். எப்படி செத்தார்? மெயின் கார்டு கேட்டுக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. நான் அந்த இப்போ டவுனு ஜங்ஷன்ட்ட இருக்கிற டாக்டர்கிட்ட கூட்டி போனேன். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஒவ்வொரு ஏரியாவாக அலைஞ்ச? உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்காருல்ல, என்னடா எது சொன்னாலும் பதிலை பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து வந்தவன்கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டு டாக்டர்கிட்ட போய் கதவை தட்டினேன், அவர் இல்லை. மெயின் கார்டு டாக்டர்கிட்ட போனேன், அவர் ஜங்ஷன்கிட்ட கூட்டி போய் சொல்லிட்டாரு. போகிற வழியிலே அவன் எதுக்கு 3 இடத்துக்கு அந்த ஆளை அலக்கழிச்சேன். வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார். சாக போகிறவரை இப்படி இழுத்துக்கிட்டு தெரிஞ்சு, ஐயோ என்ன சொன்னாலும் நம்மளை நக்கல் பண்ணுறாங்களேன்னு அடுத்து வந்தவன்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள். எப்படி செத்தார்? நீயே எழுப்பி கேட்டுக்கடா.
எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் ஒருத்தன் சொன்னால், நம்ம வீட்டில் சகல வாத்தியார் இருக்கார்ல, அவரை நிப்பாட்டுறா, அவர் தான் இவங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பதில் சொல்லுவார். எதுக்குடா வாத்தியாரை நிப்பாட்டுறேன்னா, அவர் 15 வருஷமாக ஒரே பாடத்தை தானே நடத்திக்கிட்டு இருக்காரு. வானாகி மண்ணாகி எப்போ 1965 தொடங்கின வானாகி மண்ணாகி 2023 வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காருயா. அவர் ஒரு ஆள் தான் ஒரே பதிலை திருப்பி திருப்பி சொல்ல முடியும். இந்த கூத்து எங்கே நடக்குது? வீட்டில் தான். சமுதாயத்துலலாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அன்னைக்கு கிறிஸ்மஸ் குடியில் பார்க்குறதுக்கு எங்கள் ஊரில் இருக்க பங்கு கோயிலுக்கு ஒரு இந்து சகோதரர் வர்றார், குடும்பத்தோடு வர்றார். அவர்கிட்ட ஃபாதர் கேட்குறாரு, வாங்கய்யா வாங்க வாங்க, குடியில் பார்க்க வந்திருக்கிறீங்க, சாமி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆமாங்க, கந்தசாமியை பார்க்க வந்தேன்னாரு. கந்தசாமி பழனியில் இருக்கார், திருச்செந்தூர்ல இருப்பார். இவர் எங்களுக்கு தாங்க கந்தசாமி. என்னையா இவரை போய் எதுக்கு கந்தசாமிங்கிற? கந்த துணியில் மூடி வச்சுருக்காங்கங்க, அதனால் இவர் எங்களுக்கு கந்தசாமி தாங்கன்னாரு. பாருங்க, வாழ்க்கையில் 2 மதத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு சாதாரண பக்தன் ஒரு சர்ச்சில் அந்த ஃபாதருக்கு ஒரு தியாலஜியே நடத்தினான் பார். இதுதான் சமூகம் அப்படின்னார். நிறைவாக வீட்டுச் சூழலே என்ற அணியை நிறைவு செய்ய என் தம்பி கவிஞர் இனியவன் மேடைக்கு வருகிறார், உங்கள் பலத்த ஆரவாரத்துடன். அருள்மிகு லூர்து அன்னை ஆலயத்தின் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற இன்றைக்கு அன்னையுடைய அருளால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். மாதாவே, நீயே பார்த்துக்கோ, நடுவர் பேசிகிட்டு இருக்காரு, அவங்க வீட்டுக்காரமா எப்படியெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க, நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன உடனே, மாதாவே எங்கள் அண்ணியை கவலைப்படாத மகனே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போது மாதாவுக்கு நன்றி, தீர்ப்பு எங்கள் பக்கம் வந்துடும். நாளிலேருந்து அவரோட நிலைமை என்ன போது தெரில. எனக்கு ஒன்றே ஒன்று கேட்குற நடுவர் அவர்களே, நீங்கள் சர்ச்சுக்கெலாம் போயிருக்கீங்களா? எங்கள் அப்பா ஓதேசியாராக இருந்தார். சர்ச்சுக்கு போயிருக்கியான்னு கேட்குறிய? காலையில் 5 மணிக்கு பூசை கூட்டி போவார். அவர் பின்னாடியே ஜெபமாலை வேற சொல்லிக்கிட்டே போனோம். நாங்கள் வாழ்நாள் முழுதும் சர்ச்சிலே தான் கிடந்தேன் நான். அதனால் சர்ச்சுக்கு போயிருக்கியான்னு என்னையே பார்த்து கேட்குறிய? இந்த முதல்ல பைபிள் படிச்சிருக்கீங்களா? பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது. ஆதாமை படைத்த போது கடவுள் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதனை படைத்து விட்டு ஏவாளை படைக்கும் போது கடவுள் சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் ஆண் தனிமையாக இருப்பது நல்லதன்று. நல்லா கேட்டுங்க, கடவுள் சொன்ன வார்த்தை, ஆண் தனிமையாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு ஏற்ற துணையை படைக்கின்றோம், நீங்கள் இருவரும் கூடி பழுகி பெருகி இந்த ஜனத்திரளை உண்டாக்குங்கள். இதானே நடுவர்கள் இதானே சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, நடுவர் அவர்கள் இறைவன் சொன்ன வார்த்தையை ஒருவேளை மீறி தீர்ப்பு சொன்னா சாமி குத்தம் ஆயிட போது, தயவு செஞ்சு தீர்ப்பு எங்க பக்கம் சொல்ல போறார். ரெண்டாவது, மனைவியை இவ்வளோ நேரம் எதிர்க்கிறார் இல்லையா, இவ்வளோ நேரம் எதிர்த்தார். இனிமேல் பாருங்க அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் உத்து பாருங்க. அவர் கேட்டார் பாருங்க, வீட்டில் ஒரு பொண்டாட்டிக்கு பரோட்டா போட தெரியுதா? என்னால் பரோட்டா சாப்பிட ஆசைப்பட்டனே, ஒரு பரோட்டா செய்ய தெரியுதா இந்த பெண்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், இதே பெண்களுக்கு பரோட்டா சாப்பிட ஆசை வந்தா எல்லாம் பரோட்டா மாஸ்டர் கல்யாணம் பண்ணால் நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஏங்க ஒரு நியாயம் வேணாவா? நமக்கு பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஆசை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ற மாதிரினா எல்லாம் பரோட்டா மாஸ்டர் கல்யாணம்னா ஸ்கூல் மாஸ்டருக்கு எப்போ கல்யாணம் வருது? இன்னொன்று தனபால், ஆக்சுவலாக இது எனக்கு என்ன பயன்னா, இது பட்டிமன்றம் தனபாலுக்கும் அவர் பொண்டாட்டிக்கு இருக்க பிரச்சனையை சொல்கிறதுக்கான பட்டிமன்றமா? நான் என்ன சொல்கிறேன், நீ தைரியமான ஆள்னா ஊரில் போய் நின்று சொல்லு. இவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி சொல்லும் போதே நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுது. இந்த ஜனங்க ஒரு நடிகர் அருவா தூக்கி ஓடுவார், வெற்று வேண்டி குத்திரு வேண்டின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுவார். அந்த வேலையை அவர் பார்த்துருக்கார். நிம்மதி இல்லை. அவர் சொல்கிறார், குழம்பு செய்ய தெரியுதா? நான் கேட்குறேன், எவ்வளோ காலத்துக்கு பொம்பளைங்க குழம்பு செய்யணும்னு கேட்குறேன். ஏன் நீ செய் ஒரு நாள்,
ஒன்று தெரிஞ்சுங்க, ஏன் எல்லாமே நீங்கள் போயிட்டு வெளியே போய் வாங்கிட்டு வா, அங்கே போய் வாங்கிட்டு வா, மீந்து போட குழம்புல தடபால், நீ அங்கே போய் வாங்கிட்டு சாப்பிட்ட பிறகு தான் உனக்கு தெரியும். 4 நாள் சாப்பிட்டு வயிறு எரியுது, எம்மா ரசம் வச்சு கொடு, எம்மா இது பண்ணி கொடுன்னு. ஒன்றும் வேணாம். இப்போ இவ்வளோ நேரம் இருமினாரில் நடுவர், 10:30 மணிக்கு மேலே பாருங்களேன், அப்பா தொண்டை ஒரு மாதிரி சுட்டண்ணி கேளுங்களேன். எங்கே போய் கேட்பீங்க இவ்வளோ பேர்கிட்ட பங்குக்குது? இங்கே வந்த ரசிகர் பெருமக்களே, சுட்டண்ணி ஒரு பய தர மாட்டான், ஞாபகத்தை வச்சுங்க. நீங்கள் லொக்குன்னு இருமுன ஒன்று நான் பார்த்துருக்கிறேன். நான் மேடைக்காக போய் பேசுறது இல்லைங்க. இந்த கும்பல் அந்த 2 பேரும் பாருங்க, இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறனும் ஒத்து ஊதுறவன மாதிரியே 2 பேர் உட்காந்துருக்காம பாருங்க. ஒருத்தர் எடுத்து ஊதுனாரு, ஒருத்தர் வாயில வச்சு அப்படியே ஊதின பீன்னு ஊதி. ஐயோ அம்மா. அதான் நாதஸ்வர கச்சேரியில் ஒருத்தன் போய் பெரிய மாலையை நடுவில் ஊதுனவருக்கு போடாமல் ஒத்து ஊதுறவருக்கு போட்டேன். டேய், அவ்வளோ நேரம் நான் தாண்டா 15 ராகத்தை வாசித்தேன், அவனுக்கு போய் போடுற. அண்ணே, நீங்கள் நாகஸ்வரத்தை அப்பப்போ எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்க. அண்ணன் தான் 6 மணிக்கு வாயில் வச்சவர் 9 மணி வரைக்கும் வாயிலிருந்து எடுக்கவே இல்லை. உங்களை விட பெரிய வித்வான் அவர் தான் அப்படின்னு அவருக்கு மாலை போட்டாங்கல்ல, அந்த கெதி ஆகிப்போச்சு. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் சரிங்க, கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நடுவர் அவர்கள் விஜயகுமார் அவர்களை பாராட்டுகின்ற பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ்நாட்டுடைய 2 செஸ் சாம்பியன்களை உருவாக்கிய ஆசிரியர்னு. நீங்கள் எல்லாம் கை தட்டினீங்க. உண்மை எனக்கு தெரியும், உண்மை அது கிடையாது. இருந்தாலும் செஸ் டீச்சர்லாம் கிடையாது, இவர் தமிழ் வாத்தியார். இவர் எடுத்த பாடத்தை பார்த்த உடனே அவன் தமிழே வேணாண்டான்னு சொல்லிட்டு 2 பேரை செஸ் ஆட போட்டானுங்க. விஷயம் அதுதான், புரியுதுங்களா? அப்போ இவர் எப்படி நடத்திருப்பார் பாருங்க. இவங்களை நம்ம மனசில் நினைக்கிறோன்னா, ஓஹோ ரொம்ப நல்ல வாத்தியார் போல தெரியுது, நல்லா நடத்துவாங்க போல தெரியுது. நான் இயல்பாக ஒன்று கேட்குறேங்க, அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, நடுவர் அவர்களே, உங்கள் அம்மா அழகாக இருப்பாங்களா? என்னை பார்த்தாலே தெரியல, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், எங்கள் அம்மா அழகா, உங்கள் அம்மா அழகா? உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதில் அன்னைக்கு கருப்பு பனியனு கருப்பு பேண்ட்டும் போட்டு வந்தார். எங்கடா இனியவன் நான் காணான்னு தேடிக்கிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் தான் நின்னார். அது ஒரு கருப்பு அழகியா. நடுவர் அவர்களே, உங்க அம்மா உங்களுக்கு அழகு, எங்க அம்மா எனக்கு அழகு, அப்படி எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு அழகு. ஏன் தெரியுமா? உலகத்தில் அழகிகள் இருக்காங்களே, அழகிகள், உலக அழகி ரொம்ப நாள் அழகா இருக்கிறதே கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய மனைவி மீது கோபம் இருக்கலாம், உங்கள் மனைவி மீது வெறுப்பு இருக்கலாம், உங்கள் மனைவியின் அழகு மீது உங்களுக்கு சலிப்பு வரலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை போட்டு கேட்டு பாருங்க, 100 வயசான எங்கள் அம்மா அழகு தான். ஏன் தெரியுமா? அம்மாக்குள்ளே தான் அன்பு புதுகிந்து இருக்கிறது. அம்மா கடைசி வரைக்கும் அழகாகவே இருப்பாங்க, எவ்வளோ சுருங்கினாலும். அதனால் அம்மாவை நீங்கள் தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாதுங்க. சரி, மனைவி அடுத்து நான் வரேன். இந்த வீட்டில் மனைவின்னு ஒருத்தி இருக்கால, நான் என்ன கேட்குறேன், 3 நாள் கல்யாணம் ஆகி மறு வீடுன்னு வைப்பாங்கல்ல, உங்களால் மாமியார் வீட்டில் போய் தூங்க முடியுமா? எனக்கு அந்த சத்தம் கேட்கல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். புது இடம், நியூ அட்மாஸ்பியர். சார், உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு புது இடத்துக்குள்ள நீ யாருன்னே தெரியாது, இந்த முகரையை பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்து யாரோ ஒரு காப்பி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தா அந்த பொண்ணு உடனே பிடிச்சி போச்சுன்னா ஒரு 10 பேர் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்த உடனே தலையை குடிச்சிட்டு உன் வீட்டுக்காக வந்து பார்த்தா 2 காண்டாமிருகம், 3 சிங்கம், 3 புலி, 4 குரங்கு இருக்கிற வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் திறந்து கொடுத்து வாழ்றான்னு சொன்னால அவள் எவ்வளோ பெரிய புனிதமானது. நான் இன்னும் சொல்கிறேங்க, நான் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரமாக உடம்பு முடியல, வீட்டில் உடம்பு முடியலன்னா எங்கள் வீட்டுக்காரமாக சொன்னாங்க, இப்போ வாஷிங் மிஷினில் துணி இருக்குது, கொஞ்சம் காயப்படும். அது அவளுடைய ஆடைகள், அவளுடைய உடுப்பு தான். அன்னைக்கு சென்னை நிகழ்ச்சிக்கு தனபால் வந்திருந்தார். சென்னை நிகழ்ச்சிக்கு என் வீட்டுக்கு வந்தார். நான் என் வீட்டுக்காரப்பா பொண்டாட்டிய பாவாடை, அவருடைய உள்பாவாடை, அதெல்லாம் எல்லாத்தையும் காய போட்டுருந்தேன். வந்து பார்த்த உடனே சிரிக்கிறார். நான் இனியவா மேடையில் கிழிக்கிற வீட்டில் பொண்டாட்டி அப்படின்னார். நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஒன்றே ஒன்று தான் கேட்டேன். எனக்காக வந்து என்னை ஒரு ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண 10 மாதம் என் குழந்தையை சுமந்து இந்த உலகத்திற்கு எவ்வளோ பெரிய வழியை பொறுத்து கொண்ட என்னுடைய மனைவிக்கு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு டைலர் ஜாக்கெட் தைக்கும் பொழுது, அவருடைய பாவாடைக்கு பிரில் அடிக்கும் பொழுது, எனக்காக வாழ்கின்ற என்னுடைய மனைவியுடைய உள்ளாடைகளை துவைப்பது என்ன தவறு இருக்குது? உண்மையிலே வீராதி வீரனப்பா. நீ மிலிட்ரியில் வேலை பார்த்தாலும் வீட்லேயும் மிலிட்ரிக்காரனாகவே இருக்க. சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ சொல்கிறாங்களே, நம்ம வாத்தியார் இருக்கால நடுவர், அவங்க வீட்டுக்காரமாக தலைவலின்னு சொல்லிட்டுங்களே,
கண்ணில் அப்படியே வச்சு உட்காந்துப்பார். பட்டிமன்ற பாயிண்ட் எடுக்க தெரியாது. நான் உண்மையாக சொல்கிறேன். நடுவர் முத என்ன பண்ணுவார் தெரியுங்களா? வீட்டில் பண்ணுறேன், நான் கூத்து பார்த்துருக்கேன், கூத்தெல்லாம். இவர் ஒரு புது பாயிண்ட் ஏதாவது சொல்கிறேன்னா முதல்ல அவங்க ஒய்ஃப் தான் சொல்லுவார். அந்த அம்மாவில் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே மாற்றுவார், திருப்பி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மனைவி அங்கீகரித்த பாயிண்ட்டுகளை தான் நீங்கள் மேடையில் பேசிக்கொண்டு இந்த சமூகத்தில் கைத்தட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் அங்கீகரிக்காத எந்த செய்தியும் நீங்கள் பொதுமக்கள் வெளியில் கொண்டு வரதே இல்லைங்க. இந்த பட்டிமன்றத்திலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இனிமேல் அனாவசியமாக யாரையும் வீட்டுக்குள்ளே விடாத, ஒரு ரகசியத்தை பூரா அள்ளி விடுறாங்க. இப்போ 3 கேமரா வேறு எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன நினைப்பாங்க, இந்த ஆள் பேசுகிறது பூரா எடுத்து கொடுக்குறது அவங்க தான் போல். சொந்த புத்தி எதுவுமே இல்லைன்ட்டு லியோனியை இந்த 2 டீமும் கேவலப்படுத்துறதுக்குனே வந்திருக்கு. சார், நடுவர் அவர்களே, எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்குது. என் பையன் போய் எங்கள் ஒய்ஃபிட்ட கேட்டால், அம்மா அந்த அக்காவை என்னன்னு கூப்பிடணுன்னு. என் ஒய்ஃப் சொன்னால் அத்தைன்னு கூப்பிடுன்னு சொன்னான். என் பையன் கேட்டான், நீ அத்தைன்னு கூப்பிட சொல்கிற, அப்பா அந்த அக்காவை சித்தின்னு கூட சொல்கிறாங்க. நடுவர்களே, நான் கேட்குறது என்ன, இது தப்பா ரைட்டா? இது அவன் மனசை பொறுத்து. இதை நான் ரைட்டுன்னு சொன்னாலும் தப்பு, தப்புன்னு சொன்னாலும் தப்பு தான். இந்த மாதிரி பட்டிமன்றம்லாம் என்கிட்ட வைக்காத மேடையில். என்னன்னா, என் மனைவி அதை அழகாக சொன்னான், அப்பா சொல்கிறபடியே கூப்பிடுன்னா. ஏன்னா அவள் பாருங்க எவ்வளோ அழகாக சமாளிச்சா பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணு என் மனைவியை அக்கான்னு சொல்கிறான். புரியுதுங்களா? அவள் தங்கச்சியாக பார்க்குறான். இவன் என் பொண்டாட்டின்னா அவள் எனக்கு சித்தி தானே, முறைப்படி அந்த என் பையனுக்கு வந்து சித்தி தானே முறை, சித்தி தானே கூப்பிட்றான் அப்படின்னு. ஆனால் அந்த வீட்டில் பாருங்கள், ரோடில் வச்சு ஏற்றிருப்பாங்க, தனபால் விடாதான். குடும்பம் ரொம்ப வித்தியாசமானதுங்க. ஒன்றை சொல்லி முடிவு செய்கிறேன். வீட்டில் நமக்கு தெரியாத ஒரு உறவு ஒன்று இருக்குது தெரியுங்களா? அது அண்ணின்னு ஒரு உறவு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அண்ணி உங்கள் வீட்டு தோட்டத்தில், உங்கள் வீட்டு பூச்செடியில் திடீர்னு ஒரு பூ பூக்கிற மாதிரி அண்ணி திடீர்னு வந்துடுவான். திடீர்னு நடக்கும். திடீர்னு அண்ணுக்கு பொண்ணு பார்ப்பாங்க, டக்குன்னு வந்துடுவா. வந்த அன்னைக்கு அந்த அண்ணியோட சேஷையை பார்த்துருக்கீங்களா? 8 மணிக்கெல்லாம் சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றிடுவேன், வந்தாகணும் மச்சன் மிரட்டுவா. தம்பி உங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போடாத, இதெல்லாம் சொல்லுவாள். நிறைய ஒரு அரகண்ட் மாதிரி இருக்கும். காலங்கள் போக போக கொஞ்ச நாள் கழித்து அந்த அண்ணி தூங்கிட்டு இருப்பா. திடீர்னு சர்க்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். கட்டிலேருந்து எழுந்து வருவா, தம்பி வந்துடுச்சு, பாவம் ராத்திரி முடிஞ்சிட்டு வந்திருக்குன்னு. அண்ணி என்பவள் இன்னொரு அன்னையாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது குடும்பங்களில் மட்டும்தானே இருக்கும். நான் ரோட்டில் போகிற எல்லாரும் பார்த்து அண்ணி நல்லா இருக்கீங்களான்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வேளாங்கண்ணி சர்ச்சில் நான், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, ஃபாதர் ப்ரீஸ்ட்கிட்ட, அவர் சீஃப் ப்ரீஸ்ட்கிட்ட போயிட்டு, தலைமை பங்கு குருக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறோம். இது நடந்த சம்பவம். உடனே லியோனி அண்ணனுக்கு பிளஸ்ஸிங் பண்ணுறா, சிலுவை போடுறாங்க. அவங்களுக்கு சிலுவை போடுறாங்க, எனக்கு சிலுவை போடும் போது யார் இது அப்படின்ற, யார் இதுன்னு கேட்டார். நல்லா கேட்டுங்க. அப்போ உடனே லியோனி அண்ணன் என்ன சொன்னார்னா, என்னுடைய தம்பி அப்படின்னார். நல்லா கேட்டுங்க, என்ன தம்பின்னு சொன்னார். அவங்க மனைவி எங்களை என்ன சொல்லியிருக்கணும், மச்சினன்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மா என்னமா சொன்னாங்க, என் மூத்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தோளில் போட்டு அழைச்சிக்கிட்டாங்கன்னு. புரியுதுங்களா? இதுதான் அண்ணியோட பலம். இந்த இதுவெல்லாம் வெளியே கிடைக்காது. தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் வெந்ததை போட்டாங்கன்னா தின்னுட்டு வாழ பாருங்க. அல்பாயுஸில் சோத்தில் விச வச்சிட போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் பேசுகிறத 3 கேமரா ரெக்கார்ட் ஆகுது. எதிரணி சார்ந்த 2 நண்பர்களுக்கு பணிவோடு சொல்லிக்கிறேன், நீங்கள் நெடுகாலம் வாழ வேண்டும். பொண்டாட்டி சாபத்தை வாங்கிடாதீங்க. தயவுசெய்து நல்லா வாழணும்னா எங்கள் நடுவருக்கு தீர்ப்பு எங்கள் பக்கம் தெரிஞ்சு போச்சு. மாதாவே எங்கள் அண்ணியை பின்னாடி அனுப்பிச்சிருக்காங்க. இதை மீறி அவர் தீர்ப்பு சொல்கிறாரா பார்த்துக்கலாம். பார்த்தா அவர் அனுபவிக்க போகிறார், நமக்கு வேணாம். புரியுதுங்களா? எனவே எங்கள் பக்கம் தீர்ப்பை கொடுப்பதற்காக காத்திருக்கின்ற நடுவர் அவர்கள் தைரியமாக உண்மையை மட்டும் பேசக்கூடிய நடுவர்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ரொம்ப அருமையான பட்டிமன்றம். இவ்வளோ பெரிய கூட்டம். நீங்கள் ஒரு 20 பேர் எந்திரிப்பீங்க, ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு ஃபாதர் கிளம்பிட்டாங்க, முடிச்சிடலாம்னு நான் ஐடியா பண்ணேன். இப்போ பட்டிமன்ற தலைப்பு மாறிடுச்சு. திண்டுக்கல்லா திருச்சியான்னு பட்டிமன்றம். உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. வெற்றி எங்கள் திருச்சி நகரத்தினுடைய லூர்தன்னை பங்கு மக்களுக்கு தான்.
ஒரு 5 பேர் கூட எந்திரிச்சு போகிறப்ப ஒரு 2 லேடிஸு சொல்கிற வாய் அசைவை வச்சு கண்டுபிடிச்சேன் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு. அவர் தான் வாராரில்ல டிவியில், அப்போ பார்த்துக்கிறலாம், போய் பனி அடிக்குது வா போகலான்ட்டு. ஆனால் அதையும் மீறி இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. எங்களுடைய மாணவ செல்வங்கள் வந்து உட்காந்துருக்குது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக இருக்கிறப்ப அவங்க அப்பா அவனை அவ்வளவு மிரட்டுவார், பயந்து சாவான். சில பேர் அப்பாவுக்கு குரல் பார்த்தீங்கன்னா, டேய் படிக்கணும்டா, சரிப்பா பிச்சு புடியும், அப்பா பற்றி உனக்கு தெரியாது, அப்பா வர்ற மனாயி மன்னாயி வழியாயி ஒளியாயி ராஸ்கல். அப்படியே அவங்க அப்பாவை பார்த்தா கிட்டு 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 நடுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுவார், பிள்ளை எப்படி வளர்த்துட்டு இருக்கேன் பார்த்தியா. பார்த்தா கிடு 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 நடுங்குவேன் பாரு. எவ்வளோ நாளைக்கு நடுங்கிட்டு இருப்பேன். 11th 12th போகிறப்ப லேசாக முகத்தில் மீசை வளரும். அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அப்பா அடிமை. அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. மகன் ஒரு லெவலை மீறினான், இதுக்கப்புறம் நீ அவனை விரட்டாத. அப்போ சில பேர் அவங்க மகனை கூப்பிட்டு, ஏய் எங்கடா போயிட்டு வர்ற அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் விடுவான் அவங்க அப்பாட்ட, அதான் வர்றோம்ல அப்படிமா. டே அப்பாடா நான், அதுக்கு என்ன செய்ய சொல்கிற, நீ தான் அப்பான்னு அம்மா இப்போ தான் சொல்லுச்சு அப்படின்னா. அப்பாட்ட இப்படி தான் பேசுகிறதா, வாயில் தானே பேசுகிறேன், காதலியா பேசுகிறேன். அதோடு அவங்க அப்பா கதை வீட்டில் முடியுதுன்னு அர்த்தம். மகன் எமர்ஜ் ஆகும்போது அவனுக்கு நீ கையில் உன்னுடைய சுதந்திரத்தை கொடுத்து அவனை நீ வளர வச்ச அழகு பாரியா, அது தாயா உண்மையான அப்பா. உன் மகனுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு பிட்டிலையும் நீ வந்து வளர்ச்சியில் நீ பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க சமுதாயத்தில் என்ன நடக்குது. ஒரு அம்மா வரிசையாக குழந்தை பத்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளை, திடீர்னு ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளை. உடியாந்தான் அவங்க வீட்டுக்காரர், ஏண்டி ஏற்கனவே ஐயோ ஒரே பிரசவத்தில் 3 குழந்தையா எப்படின்னு கேட்டதுக்கு, திருக்குடும்ப படத்தை பார்த்து வேண்டிக்கிட்டேன், அதனால தான் 3 அப்படின்னு. நல்ல வேலை 12 அப்போஸ்தலர் படத்தை பார்த்து வேண்டாமல் போனேன். டெலிவரி பார்த்த டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன். வேண்டின கடவுளுக்கும் பிறந்த குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. பக்தி என்பது படத்திலோ சிறுவையிலோ சுரூபத்திலோ நம்ம பார்க்கக்கூடிய பொருள்களில் அல்ல. உன் பக்கத்தில் இருக்கும் சகோதரனை நீ எப்படி நேசிக்கிறாய் என்பதுதான் இறைவனுக்கு நீ செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்று பைபிளில் அந்த கோல்டன் ரூல்னு சொல்கிறாங்க. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் முதலில் மற்றவருக்கு செய்யுங்கள், தானாக உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது. 2 உதாரணம் சொன்னால் போதும். இன்றைக்கி வீடுகளில் பாருங்கள், வீட்டில் நான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு, 10 பிள்ளைங்களோட பிறந்தேன். இன்றைக்கெல்லாம் ஒரு பையன் வந்து திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிற வீட்டில் அப்படியே ஒரு மாதிரி இருந்தானா, என்னடா ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு பயப்படுறாங்க. அப்பா திட்டியதால் மனமுடைந்து மகன் தற்கொலை, எத்தனை நியூஸ் வருது. நான் எங்கள் அப்பாட்ட சாக போகிறேன்னு சொன்னேன், பா நான் சாக போகிறேன், என்ன எப்படி அடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. எங்கடா போய் சாக போகிற அப்படின்னு கேட்டார். ட்ரெயினில் 9:30 எக்ஸ்பிரஸ் இருக்கான், அதில் போய் விழுகாத, குட்ஸ் வண்டி வரும், அதுதான் மெதுவாக வரும், சாவகாசமாக சாகலாம், போயிட்டு வர்றியா அப்படின்றார். சாகிறதுக்கு வழிகாட்டுறார் எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரியும் இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான், சாக மாட்டான்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை, நான் சாக போகிறேன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேன்ட்டார். வீட்டில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஒரு தடவை காணாமல் போயிட்டேன் நான். வேளாங்கண்ணியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, திண்டுக்கல் ஆரோக்கியமாக தெருவை சேர்ந்த லியோனி என்ற பையனை காணவில்லை, ப்ளூ கலர் டவுசர் வெள்ளைச்சட்டை போட்டிருப்பார், கருப்பாக பல் எத்தி இருக்கும், அவர் காணவில்லை. அவங்க அப்பா பெயர் இன்னாசி, அம்மா பெயர் குளோரியா மேரி, அந்த பையனை கண்டுபிடித்தவர்கள் உடனடியாக ஒப்படைக்கவும். எங்கள் அப்பா தேடுன்னு தேடிட்டு கடைசிக்கு இங்கே போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போய் வந்து தேடுறாரு. மைக் செட்டு போடுற இடத்துல உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வந்த ஆத்திரம், ஒரு அடி விட்டார், சப்புன்னு விட்டார். மைக் செட்டு போடுற இடத்துல வந்து உட்காந்துருக்க ராஸ்கல் அப்படின்னு ஒரு சாபம் விட்டார். வாழ்நாள் முழுவதும் பாடுறா, நீ மைக்குக்கு பின்னாடியே கிடந்தாண்டா சாக போகிறான்னார். எங்கள் அப்பா விட்ட சாபம் எனக்கு எப்படி வரமாக மாறி இருக்கு பாருங்க. வீட்டில் 3 பிள்ளைகளை உட்கார வச்சு எங்கள் அம்மா சோறு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் 3வது பையன்.
ரெண்டாவது அண்ணனை விளக்கிட்டு என்னைய நடுவில் உட்கார வைமான்னு எங்கள் அம்மாட்ட கலகம் பண்ணி நடுவில் உட்காந்து எங்கள் அம்மா எனக்கு சோறு ஊட்டினப்போ திட்டிகிட்டே ஊட்டினாங்க. சந்தோஷமா நடுவில் உட்காந்துருந்தாலும் வாரத்தில் உட்காந்துருந்தாலும் இதே சாம்பார் சோறு தானடா அப்படின்னு இடித்து ஊட்டினாங்க. ஊட்டிக்கிட்டே சொன்னாங்க, சாக வரைக்கும் நீ நடுவுலையே தான் கிடந்து சாக போகிறேன்னாங்க. எங்கள் அம்மா விட்ட சாவம் 32 வருஷமாக பட்டிமன்ற நடுவராக இருக்கேன். ஒரு தாய் தந்தையினுடைய வளர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை உருவாக்கும் அப்படின்னு யார் வீட்டுச்சூழல் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு, எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியில் கூட்டு வர்றாரு, கூட்டிகிட்டு வந்து சர்ச்சுக்கு கூட்டு வர்றாரு. எங்கள் திண்டுக்கல் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சர்ச் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும். சர்ச்சில் பூசை முடிஞ்சோடனே பாட்டு போடுவாங்க, அருமையான பாட்டாக போடுவாங்க. அதில் ஒரு பாட்டு நானும் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பாட்டு இன்றைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் இயேசு பயின்றாரே. அவர் எந்த ஸ்கூலில் படிச்சிருப்பார்? யூனியன் ஸ்கூலில் படிச்சிருப்பாரா, கவர்மெண்ட் ஸ்கூல்லையா, இல்லை தனியார் பள்ளி 6வது படிச்சிருக்காரு அப்படின்னு பாட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பாட்டு போடுறப்ப விநாயகர் கோயிலையும் பாட்டு போடுவாங்க, முருகன் பாட்டு போடுவாங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. சர்ச்சில் அடுத்த பாட்டு, தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே. தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அங்கே விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு பாட்டு. இந்த 2 பாட்டையும் நடுவில் உட்காந்து ரசித்து கேட்பேன். கேட்டுட்டு நடந்து வர்றப்ப ஒரு கேஎம்கே காஃபி பாரில் ஒரு பாய் நாகூர் அனிஃபாவோட பாட்டை போடுவார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. 3 மதத்து பாட்டையும் லியோனிங்கிற ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. 3 மதத்தின் பாடல்களை பாட என் குரல் அழகானது. ஒவ்வொரு மதமும் அதற்கென்று ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு இந்த சர்ச்சில் லூர்தன்னை ஆலயத்தில் எத்தனையோ இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அந்த வழிபாடுனே என்னன்னு தெரியாமல் அந்த மாதாவோட சுருவத்தை பார்த்து தொட்டு கும்பிடுவாங்க. அவர்களுக்கு அல்லாவும் ஒன்றுதான், ராமனும் ஒன்றுதான், இயேசுவும் ஒன்றுதான். மக்கள் இந்த மனநிலை இவ்வுலகத்தில், இந்தியாவில், தமிழகத்தை தவிர வேறு எந்த நாட்டிலும் இந்த மத ஒற்றுமையை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மத ஒற்றுமை எனக்கு கற்றுக் கொடுத்தது சமுதாயம் தானே. அதை விடுங்க, சமுதாயத்தில் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்கூலில் ஒரு நாடகம் போட்டோம். இந்த நாடகம் போட்டதுக்காக 4 நாள் வெளியில் மண்டி போட்டிருந்தேன். என்ன நாடகம் தெரியுமா? இயேசுநாதராக ஒரு பையனை சிலுவை சுமந்துட்டு வர்ற மாதிரி நான் தான் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணேன். இதோ 1900 என்னமோ ஆண்டு இயேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு வருகிறார். தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அதிகாரிகள் இயேசுநாதரை சந்திக்கிறார்கள் அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர் மாதிரியே ஒருத்தன் இயேசுநாதர் சிலுவையை தூக்கிட்டு வர்ற இயேசுநாதர்கிட்ட வந்து, ஜீசஸ் இங்கே யாரியா? நான் தான். ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருந்தியா எங்கள் பேங்க்கில் அப்படின்னு. நான் வாங்கலைங்க, எங்கள் அப்பா வாங்கியிருந்தார் அப்படின்னு. உங்கள் அப்பா பேர் என்ன? ஜோசப்பு. அப்படியா? ஏன் என்ன அடைக்கல? அவர் தச்சு வேலை பார்க்குறாருங்க, ரொம்ப சிரமப்படுறாரு, அடைக்க முடியலங்க அப்படின்னு ஏசுனாரன் அடிக்கிற பையன் சொல்கிறேன். அடைக்கலைன்னா அப்புறம் நாங்கள் எப்படி பேங்க் நடத்துறது? சிலுவை நல்ல அருமையான தேக்கு மர சிலுவையாக இருக்குது, இதை வாங்கிட்டு போய் நம்ம விற்று இந்த கடனை பைசல் பண்ணிடலான்னு பேங்க் ஆஃபீஸர் சிலுவையை வாங்கிட்டு போயிடுறாங்க. சிலுவையை ஏசுனாரன் நடித்த பையன், எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை அளித்தது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். ஹெட்மாஸ்டர் ஃபாதரு கூப்பிட்டு 4 நாள் மவனை மண்டி ஒன்று ஏசுனார சிலுவையை சுமந்துட்டு பேங்க்கில் லோன் வாங்கினாருன்னு எப்படா நீ காட்டலாம் அப்படின்னு. அவர் மனுஷனாக தானே வாழ்ந்தார், பேங்கை வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பார், நமக்கு என்ன தெரியும். மத்தேயு லூக்காலாம் அதை எழுதாமல் விட்டுருப்பாங்க, வாங்கியிருப்பாருங்க, சிரமத்தில் தானே இருந்தார் அப்படின்னு சொன்னேன். சொல்ல அடி விழுந்துச்சு. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து மெர்கண்டைல் பேங்க்காரங்க என்னை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினாங்க.
எங்கள் பேங்க்குக்கு இப்படி ஒரு விளம்பரம் உலகத்தில் ஒன்றையால் கொடுக்காது, யாரும் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ தான் ஃபாதர் யோசிச்சிருக்காரு, ஏதோ ஒரு நாடகம் போட்டான், ஆனால் அதில் எப்படி ஒரு இமேஜினேஷன் பாரு. இயேசுநாதர் இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்கிட்ட பேங்க்காரன் வந்து இல்லை சிலுவையை பிடுங்கி பைசல் பண்ணியிருப்பானே ஒழிய அப்படின்னு இந்த காலத்தில் இயேசு இருந்தாலும் சிந்திச்சிருக்கான் ஐயா அப்படின்னு அப்புறம் கூப்பிட்டு எனக்கு ஃபாதரு அப்போ பரிசு கொடுத்தாரு. அப்போ என்னது சோப்டப்பாலில் ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான இந்த திறமைகளை வளர்ப்பதெல்லாம் எனக்கு சமுதாயம் தான். பல வாய்ப்புகள் சமுதாயத்தில் இருக்குது. சமுதாயத்தில் கிடைக்கின்ற ஒவ்வொரு புத்தகங்களை கிடைக்கிற அந்த சின்ன கதை, புண்ணியம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு, ஒரு பக்க கதை. அந்த கதையை படித்தா அன்னதானம் கொடுக்குறாரு ஒருத்தர், 25,000 ரூபா செலவழித்த அன்னதானம், எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை ஒடியாந்து சோறு வாங்கிருச்சு, வாங்கிட்டு சாப்பிட்லான்னு இப்படி போகுது. கை கால் விளங்காத ஒருத்தர் வந்து சோறு வாங்க முடியாமல், அம்மா சோறு வாங்கலான்னா தீர்ந்துருச்சுமா, எனக்கு சோறு கொடுக்கலம்மா பசிக்குதுமாங்கிறேன். ஆனால் அது வாங்கின சோத்தை அப்படியே அந்த கை கால் விளங்காத அந்த மாற்றுத்திறனாளிக்கு அந்த புள்ள கொடுத்துச்சு. அந்த மாற்றுத்திறனாளி சொல்கிறான், இந்த அன்னதான புண்ணியம் பூரா உனக்கு தாமான்ட்டு 25,000 ரூபா செலவழித்து தன்கிட்ட மீதி இருந்த பணத்தை வச்சு அவன் அன்னதானம் கொடுத்தான். ஆனால் தன் பசிக்கு வைத்திருந்த சாப்பாட்டை இன்னொரு ஏழைக்கு கொடுத்தா பார், அவள் தான் உண்மையிலேயே புண்ணியம் செய்தவள்னு புண்ணியம்னு ஒரு கதை எழுதியிருந்தார் ஒருத்தர். இது மாதிரி சந்தர்ப்பங்களை உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது எது? சமுதாயம் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமுதாயத்துக்கு கைபிடித்து அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் தாயிடமும் தந்தையிடமும் தான். ஒரு சம்பவத்தை சொன்னால் தெரியும் எது அப்படின்ட்டு. சமுதாயத்தில் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம். நான் காலேஜில் படிக்கிறப்ப நல்ல பாட்டு பாடுவேன். அதில் மலையூர் மம்பட்டியானுங்கிற படத்தில் அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட பாட்டை பாடினா கூட்டமே கைதட்டுவான். அடுத்த நாள் எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரீட்சை, என்னை கச்சேரியில் பாட கூட்டி போயிட்டாங்க. நைஸாக படிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஓடிட்டேன். பக்கத்தில் திண்டுக்கல்ல இருந்து வடமதுரை மாரியம்மன் கோயிலில் பாடிக்கிட்டு இருக்கேன் மேடையில். காட்டு வழி போற பொன்னை கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு, தங்கிறத தக்கிறத தக்கிறத அடிச்சு கை தட்டான். சமுதாயம் எனக்கு கொடுக்குது அங்கீகாரம். மேடைக்கு ஒரு பெரியவர் வந்தார். என்னடா பாட்டுன்னு மைக்கை பிடுங்கி கீழே தூக்கி எறிஞ்சு சப்புன்னு ஒரு அறை. யாருன்னா எங்கள் அப்பா. என்னடா மம்புட்டியான், நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரீட்சை, மம்புட்டியானா மம்புட்டியான் எப்படி இருந்திருக்கான். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னால் கைதட்டு வாங்கின என்னைய எங்கள் அப்பா அவமானப்படுத்தி இழுத்துட்டு போய் விடிய விடிய என்னை படிக்க வச்சு, நாயர் கடையில் டீ வாங்கி கொடுத்து டீயை குடித்து என்னை படிக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பிஎட் காலேஜில் பிஎட் படித்து 33 வருஷம் வாத்தியாராக வேலை பார்த்து இன்னைக்கு பாடநூல் கழக தலைவரானன்னா எங்கள் அப்பா அன்னைக்கு அடித்து என்னை இழுத்துட்டு போனார் பார்த்தீங்களா. அந்த ஒரு செயல் தான் லியோனி இந்த இடத்துல உருவாக்கிறது. சமுதாயம் வந்து எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு தரும். அந்த வாய்ப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பொறுப்பு தாயிடமும் தந்தையிடமும். அந்த வீடு தான் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய அற்புதமான இடம் வீடு தான் என்று சொல்லி நிம்மதியையும் மகிழ்வையும் தருவது சமூகத்தை விட வீட்டுச் சூழலே என்று தீர்ப்பு சொல்லி வீட்டினுடைய தாயாக நமக்கு தாய் இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய இந்த லூர்தன்னை, இந்த பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும், திருச்சியில் இருக்கும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஆண்டாக இந்த லூர்தன்னை இந்த 2024ஐ நல்ல ஆண்டாக உங்களுக்கு வழங்குவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.